நான் ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தபோது என் காதலி வேறொருவனுடன் அறை எடுப்பதை பார்த்தேன். நான் கோபப்படுவதற்கு பதிலாக அமைதியாக அவர்களிடம் பாதுகாப்பு கருவியை கொடுத்து கவனமாக இருக்கும்படி சொன்னேன். அந்த நபர் என்னை அலட்சியமாக பார்த்துவிட்டு கேலியாகச் சிரித்து உள்ளே வந்து நீயே பார் என்று சொன்னான். கோபத்துடன் அறைக்குள் நுழைந்தேன். அங்கே ஏற்கனவே வேறு 2 பேர் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தேன். என்னது, ஜேக், டைலர், நீங்களும் இங்கே இருக்கீங்களா? அவர்களில் ஒருவன் சிரித்துக்கொண்டே, நண்பா, உன் காதலி இப்படிப்பட்டவள் என்று தெரிந்திருந்தால் நீயும் எங்களுடன் சேர்ந்திருக்கலாம் என்றான். ஆச்சரியமாக எனக்கு இன்னும் கோபம் வரவில்லை. இல்லை, எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் விருப்பமில்லை. உண்மையைச் சொன்னால் எமிலி இந்த ஆண்களுடன் எப்போதும் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்த அந்த நொடியில் எனக்குள் ஒரு மர்ம சக்தி விழித்துக் கொண்டது. அது மக்களின் உடலில் ஒட்டியிருக்கும் நோய் இறக்கர்களை பார்க்க எனக்கு உதவியது. எமிலியுடன் இருந்த அந்த நபரின் உடலில் 20வது நிலை சிபிலிஸ் அரக்கன் ஒட்டிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் எமிலி தனது உண்மையான முகத்தை காட்டி என்னிடம் கத்தினாள். உணவு டெலிவரி செய்து மாதம் $100 கூட சம்பாதிக்காத உனக்கு என் மேக்கப் செலவுக்கு கூட பத்தாது. உனக்கு தெரியுமா, நான் இந்த அறைக்கு குறைந்தது 10 முறையாவது வந்திருக்கிறேன். அதைச் சொன்னதும் நான் மிகுந்த கோபத்தில் கத்துவேன் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் நான் அமைதியாக இருந்துவிட்டு எனக்குள் சிரித்துக் கொண்டேன். நீ ஒரு கேவலமான பொய்யாட்டி. இங்கிருந்துதான் உன்னுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது எமிலி. வரப்போவதை நீ அனுபவிப்பாய் என்று நம்புகிறேன். ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் சாலையோரத்தில் ஒருவன் விடாமல் இருமுவதை கவனித்தேன். அவனது தலையில் முதல் நிலை சளி அரக்கன் ஒன்று அமர்ந்திருந்தது. திடீரென்று ஒரு சிஸ்டம் விண்டோ தோன்றி நான் போரை தொடங்க வேண்டுமா என்று கேட்டது. ஆர்வத்துடன் நான் ஆம் என்பதை அழுத்தினேன். மறுநொடியே நான் வேறொரு உலகத்திற்கு மாற்றப்பட்டேன். அங்கே ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை துருவ கரடி என் முன்னால் நின்றது. அதன் தலையின் மேல் பிரகாசமான HP பார் இருந்தது. அப்போதுதான் எனக்கும் ஒரு HP பார் இருப்பதை உணர்ந்தேன். எந்த முன்னெச்சரிக்கையும் இன்றி அந்த கரடி நேராக என் மீது பாய்ந்தது. இயல்பாகவே நான் நகர முயன்றேன். ஆனால் என் உடல் அசையவில்லை. தாக்குதல் நடந்தவுடன் என் தலைக்கு மேல் ஒரு பிரகாசமான சிவப்பு நிற சேதையன் மின்னியது. கரடி தனது சுற்றை முடித்த பிறகுதான் என்னால் நகர முடிந்தது. நான் அதன் முகத்தில் பலமாக குத்தினேன். அதன் ஆரோக்கிய பாரிலிருந்து 12 GB குறைந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இது ஒரு முறை சார்ந்த டர்ன் பேஸ்ட் போர். என் HP 10 குறையும் வரை நாங்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டோம். பிறகு சளி அரக்கனின் ஆரோக்கியம் 0 அது கீழே விழுந்தது. போர் முடிந்தது. எனக்கு 10 அனுபவ புள்ளிகள் கிடைத்தன. நான் 2ஆம் நிலைக்கு முன்னேறினேன். வாழ்த்துகள் புரவலரே. பொருட்கள் கடை திறக்கப்பட்டுவிட்டது. உபகரணங்கள் கடை திறக்கப்பட்டுவிட்டது. வாழ்த்துகள் புரவலரே. நீங்கள் முதல் நிலை வைரஸ் அரக்கனை தோற்கடித்து வலிமை என்ற புதிய திறனை கற்றுக்கொண்டீர்கள். சுற்றியுள்ள உலகம் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. நான் அதே தெருவில் மீண்டும் இருக்கிறேன். சில நொடிகள் முன்பு வரை இருமிக் கொண்டிருந்த அந்த நபர் இப்போது திடீரென முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அப்போதுதான் இந்த சக்தி எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு புரிகிறது. நான் நோய் அரக்கனை தோற்கடித்தால் நோய் மறைந்து விடுகிறது. அதற்கு எனக்கு பரிசும் கிடைக்கிறது. நான் சொந்தமாக மருத்துவமனை திறந்து நோயாளிகளுக்கு இப்படி சிகிச்சை அளித்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இந்த எண்ணத்தில் உற்சாகமடைந்து அருகில் நடந்தவர்களை பார்த்த நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒட்டியிருக்கும் அரக்கன்களும் 50க்கும் மேற்பட்ட நிலையில் உள்ளன. இதய நோய் அரக்கன்கள், சிறுநீரக செயலிழப்பு அரக்கன்கள் என என்னால் இப்போது எதிர்கொள்ள முடியாத பல பயங்கரமான உயிரினங்கள். நவீன மருத்துவம் இன்னும் போராடும் நோய்கள் எனது தற்போதைய திறனை விட பல மடங்கு பெரியவை போலிருக்கிறது. இப்போது முக்கியமானது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக மட்டத்தை உயர்த்துவதுதான். அப்போதுதான் ஒரு யோசனை தோன்றியது. அனுபவத்தை பெறுவதற்கு சரியான இடம் மருத்துவமனைதான். அந்த திட்டத்துடன் ஓய்வெடுக்க என் வீட்டிற்கு செல்கிறேன். ஆனால் தாழ்வாரத்திற்குள் நுழைந்ததும் எனது அழகான வீட்டு உரிமையாளரை சந்திக்கிறேன். அவரை பார்த்த கணமே நான் உறைந்து போனேன். அவர் மீது மார்பக புற்றுநோய் அரக்கன் ஒட்டியிருக்கிறது. இவ்வளவு இளவயதில் இவருக்கு இப்படி ஒரு நோயா? என்ன ஒரு துயரம். ஆனால் அப்போது இன்னும் விசித்திரமான ஒன்றை கவனிக்கிறேன். ஏன் அது மார்பக புற்றுநோய் படை முன்னணி என்று காட்டுகிறது? அதை புரிந்து கொள்ள எனக்கு நேரமில்லை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரக்கனை இப்போது என்னால் எதிர்கொள்ள முடியாது. எனவே நான் அவரிடம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்கிறேன். பிறகு அவசரமாக என் வீட்டிற்குள் செல்கிறேன். அவருக்கு உண்மையில் கடைசி நிலை மார்பக புற்றுநோய் இருப்பதால் அவர் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். அவருக்கு அது இருப்பதை என்னால் எப்படி தெரிந்திருக்க முடியும்? உள்ளே நுழைந்ததும் எனது சிறந்த நண்பன் ரியானை பார்க்கிறேன். அவன் உடல் முழுவதும் பல்வேறு நோய் அரக்கன்கள் உள்ளன. ஆனால் பலவீனமான அரக்கன் மட்டும் மற்றவற்றை விட தனித்து தெரிகிறது. இவன் தான் ஒரு ஆண்மகன் என்று எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கிறது. நேரத்தை வீணாக்காமல் அவனுக்கு உதவ அந்த பலவீனமான அரக்கனை எதிர்கொள்ள முடிவு செய்கிறேன். எனக்கு முன்னால் மென்மையான ஜெல்லி போன்ற உயிரினம் நிற்கிறது. முன்பு போலவே இந்த சண்டையும் முறை சார்ந்ததாகவே நடக்கிறது. இந்த முறை சண்டை எளிதாக இருக்கிறது. எந்த சிரமமும் இன்றி அதை தோற்கடிக்கிறேன். அந்த அரக்கன் மறையும் போது ஒரு வளைந்த கத்தியை கீழே போடுகிறது. வாழ்த்துக்கள் தலைவரே. நீங்கள் வளைந்த கத்தி உபகரணத்தை பெற்றுள்ளீர்கள். இதை அணிந்து கொள்வது உங்கள் தாக்குதல் திறனை 15 உயர்த்தும். சண்டை முடிந்த அடுத்த நொடியே நான் நிஜ உலகிற்கு திரும்புகிறேன். என்ன நடந்தது என்று ரயானுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் திடீரென மிகவும் லேசாகவும் வலிமையாகவும் உணர்கிறான். வா, ட்ரீம் ஹவுஸிற்கு செல்வோம். இன்றைய இரவு உணவு என் செலவு. நான் தலையை ஆட்டுகிறேன். நீங்கள் செல்லுங்கள். நான் இதில் கலந்து கொள்ளவில்லை. மறுநாள் காலை திட்டமிட்டபடி நான் மெர்சி மருத்துவமனைக்கு வந்து சேர்கிறேன். அப்போது எனக்கு பின்னால் ஒரு பரிச்சயமான குரல் கேட்கிறது. நாங்கள் ஏற்கனவே பிரிந்து விட்டோம். ஏன் இன்னும் என்னை பின்தொடர்கிறாய்? நான் திரும்பி பார்த்தால் அங்கே எமிலி இருக்கிறாள். அன்று காலை எழுந்ததும் அவளுக்கு அரிப்புடன் கூடிய சில வலிமிகுந்த தடிப்புகள் இருந்ததைக் கண்டு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு விரைந்தாள். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த சிபிலிஸ் அரக்கன் தன் வேலையை தொடங்கிவிட்டது போலிருக்கிறது. அந்த மற்ற 3 பேருக்கும் தொற்று ஏற்பட்டிருக்குமா என்று யோசிக்கிறேன். அப்போதுதான் அருகில் கோபமான சத்தம் கேட்கிறது. தொலைந்து போ டைலர். நீதான் இந்த நோயை எங்களிடம் கொண்டு வந்தாய். சும்மா இரு. நீ எப்போதும் வெவ்வேறு பெண்களுடன்
கண்களுடன் சுற்றுபவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் மற்றவர்களை குற்றம் சாட்ட அந்த வாக்குவாதம் உடனடியாக குழப்பத்தில் முடிகிறது. நான் புன்னகையுடன் நிற்கிறேன், ஏனெனில் ஜேக் என்பவனுடன் ஒட்டிக்கொண்டிருந்த லெவல் 20 சிபிலிஸ் அரக்கன் தான் உண்மையான காரணம் என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் அவர்களிடம் சென்று நிதானமாக ஆசுவாசப்படுத்துகிறேன். நிதானமாக இருங்கள், இது அவ்வளவு பயங்கரமானதல்ல. மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், சுத்தமாக இருங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், எப்படியும் கடைசியில் இறக்கத்தான் போகிறீர்கள். பிறகு நான் மெதுவாக நடந்து சென்று விடுகிறேன். அவர்கள் மூவரும் பயத்தில் உறைந்து நிற்கிறார்கள். அதன் பிறகு நான் நேரடியாக குழந்தைகள் பிரிவிற்கு சென்று அனுபவ புள்ளிகளை சேகரிக்க தொடங்குகிறேன். லெவல் 1 பசி அரக்கன் கண்டறியப்பட்டது. போரை தொடங்கு. ஒன்றுக்கு பின் ஒன்றாக சண்டைகள். மருத்துவமனை முழுவதும் அரக்கர்களை அழிப்பதிலேயே நாள் முழுவதையும் செலவிடுகிறேன். மாலை வந்தபோது நான் ஏற்கனவே லெவல் 7க்கு முன்னேறிவிட்டேன். புதிய உபகரணங்கள் எனது ஸ்லாட்களை நிரப்பியுள்ளன, மேலும் தோற்கடிக்கப்பட்ட அரக்கர்கள் கொடுத்த இறைச்சியால் எனது இன்வென்டரி நிரம்பியுள்ளது. இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டத்தின் சிறந்த அம்சம் என்னவென்றால் உள்ளே காலம் உறைந்து கிடக்கும். அதனால் உள்ளே சேமித்து வைத்திருக்கும் எதுவும் கெட்டு போகாது. ஒரே குறை என்னவென்றால் இதில் உயிருள்ள ஜீவன்களை வைக்க முடியாது. அதோடு கோல்டன் நீடில் பிளட்லைன்ஸ் என்ற தங்க திறன் புத்தகத்தை பெற்றேன். அபியாசம் செய்த பிறகு அக்குபஞ்சர் மூலம் இரத்தப்போக்கை நிறுத்தவும் வலியை போக்கவும் கற்றுக்கொண்டேன். எல்லாம் முடிந்ததும் நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். படிக்கட்டில் என் வீட்டு உரிமையாளர் சாராவை மீண்டும் சந்தித்தேன். இந்த முறை அவள் என்னை இரவு உணவிற்கு அழைத்தாள். என் சிறந்த நண்பன் ரயானை அழைத்துக்கொண்டு நாங்கள் மூவரும் தெருவின் குறுக்கே இருந்த உணவகத்திற்கு சென்றோம். ஆனால் நாங்கள் சென்றடைந்த தருணத்தில் சாராவின் உடல்நிலை திடீரென மோசமானது. தாங்க முடியாத நெஞ்சு வலியால் அவள் தரையில் சரிந்தாள். வலிக்கிறது, நான் இறந்துவிடுவது போல் உணர்கிறேன். அதை பார்த்ததும் நான் கற்றுக்கொண்ட கலை உடனடியாக என் நினைவுக்கு வந்தது. தயங்காமல் நான் 3 குத்தூசி புள்ளிகளில் வெள்ளி ஊசிகளை செலுத்தினேன். சில நொடிகளிலேயே அவள் முகத்தில் இருந்த வேதனை குறையத் தொடங்கியது. நான் அவளிடம் இது தற்காலிகமாக வலியை மட்டுமே குறைக்கும், முடிந்தவரை சீக்கிரம் மருத்துவமனைக்கு சென்று முழு பரிசோதனை செய்து கொள் என்றேன். அவள் பலவீனமாக புன்னகைத்தாள். சரி, நன்றி. இரவு உணவிற்கு பிறகு சாரா என்னை அவளுடைய ஆடம்பரமான பென்ட்ஹவுஸ் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். என் கண்களை நேராக பார்த்து அவள் அமைதியாக எனக்கு எஞ்சியிருக்கும் காலம் வரை என்னுடன் இரு, அதற்கு பதிலாக இந்த முழு வீடும் உனக்கு சொந்தமாகும் என்றாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அப்படியானால் நீ ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? அவள் தலையசைத்தாள். ஆம், நான் இதுவரை உண்மையாக யாரையும் காதலித்ததில்லை. இறப்பதற்கு முன் யாரையாவது உண்மையாக காதலிப்பது எப்படி இருக்கும் என்று உணர விரும்புகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. நான் அவளிடம் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன் என்னை? அவள் மென்மையாக புன்னகைத்தாள். ஏனென்றால் நீ நேர்மையானவன், அழகானவன், உன் ஊசி சிகிச்சை என் வலியை நீக்குகிறது. உன்னால் எனக்கு எஞ்சியிருக்கும் காலத்தை என்னால் மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். எனது அதிர்ஷ்டத்தை என்னால் நம்ப முடியவில்லை. நிமிடம், சிஸ்டத்தின் உதவியின்றி எனக்கு ஒரு அற்புதமான காதலி கிடைத்திருக்கிறாள். யோசிப்பதற்கு கூட எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. நான் உடனே ஒப்புக்கொண்டேன். என்ன நடந்தாலும் அவளை குணப்படுத்த வழி கண்டுபிடிப்பேன் என்று எனக்குள்ளே உறுதியளித்துக் கொண்டேன். மறுநாள் அதிகாலை நான் மெர்சி மருத்துவமனைக்கு திரும்பிச் சென்று நாள் முழுவதும் அரக்கர்களுடன் போராடினேன். சூரியன் மறையும் நேரத்திற்குள் நான் 10வது நிலையை அடைந்தேன். அந்த போர்களின் போது நான் அழியாத உடல் என்ற மறைந்திருக்கும் திறனை பெற்றேன். இந்த திறன் உடல் காயங்களை குறைத்தது, என் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறனை அதிகரித்தது, அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் என்னை காத்தது, மேலும் ஒவ்வொரு நொடியும் 21,000 ஜிபியை மீட்டெடுத்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இந்த திறன் முற்றிலும் விசித்திரமானது. இத்தகைய சக்தியுடன் நான் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ள முடியும். ஒரு நொடி கூட வீணாக்காமல் நான் வீட்டிற்கு விரைந்தேன். இன்று என் இலக்கு சாராவின் உடலில் இருக்கும் மார்பக புற்றுநோய் அரக்கன்தான். அவள் என்னை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். அன்பே, நேற்று நீ போட்ட அந்த ஊசிகளால் இன்று நான் நன்றாக தூங்கினேன். நான் புன்னகைத்தேன். நீ இன்னும் நன்றாக உணரப்போகிறாய். நான் உடனடியாக போரைத் தொடங்கினேன். ஒரு பிரம்மாண்டமான பலவண்ண புலி என் முன் தோன்றியது. மார்பக புற்றுநோய் படையின் முன்னணியாக மாறுவேடமிட்ட அந்த புலிக்கு 2000 ஜிபி இருந்தது. நான் முன்னோக்கிச் சென்று என் வளைந்த வாளால் அதை வெட்டினேன். உடனடியாக அதன் ஆரோக்கியத்திலிருந்து 250 ஜிபி குறைந்தது. எனது புதிய திறன் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானது. புலி பதிலுக்கு தாக்கியது, ஆனால் அழியாத உடல் திறனால் அதன் தாக்குதல் வெறும் 20 புள்ளிகள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தியது. போர் ஆயிரக்கணக்கான சுற்றுகள் நீடித்தது போல உணர்ந்தேன். ஆனால் இறுதியில் நான் அந்த முன்னோடியை வீழ்த்தினேன். வெற்றிக்கான வெகுமதியாக எனக்கு வெள்ளை புலி உபகரணங்கள் கிடைத்தன. அதன் செயலற்ற திறன் ஒவ்வொரு முறை மேம்படும்போதும் எனது அனைத்து புள்ளிவிவரங்களையும் நிரந்தரமாக 10 புள்ளிகள் உயர்த்தியது. தற்போதைய உபகரண நிலை 1. ஆனால் நான் கொண்டாடுவதற்கு முன்பே சாராவுக்கு அருகில் மற்றொரு அரக்கன் தோன்றியது. அது 20ஆம் நிலை மார்பக புற்றுநோய் படை தளபதி. அமைப்பின்படி அதை தோற்கடித்தால் சாராவின் ஆயுள் மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்கும். புற்றுநோயை குணப்படுத்துவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். முன்னோடியை வீழ்த்துவது ஆரம்பம் மட்டுமே. இன்னும் பயங்கரமான அரக்கர்களின் படை முன்னால் காத்திருந்தது. இருப்பினும் முதன்முறையாக என்னால் ஒரு சிறு நம்பிக்கையை பார்க்க முடிந்தது. இதற்கிடையில் சாரா திடீரென்று தன் உடல் முன்பை விட மிகவும் லேசாக இருப்பதை உணர்ந்தாள். அதற்கான காரணம் அவளுக்கு புரியவில்லை. காதல் உண்மையில் ஒருவரை இப்படி உணர வைக்க முடியுமா? புன்னகையுடன் அவள் என் கையை பிடித்து என்னை படுக்கையறைக்கு அழைத்துச் சென்றாள். சிறிது நேரம் கழித்து எல்லாம் அமைதியான பிறகு நான் அவளை மீண்டும் பார்த்தபோது உறைந்து போனேன். அவளது உடலில் 100ஆம் நிலை மலட்டுத்தன்மை கொண்ட ஒரு புதிய அரக்கன் தோன்றியிருந்தது. இந்த வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க அவள் முந்தைய பிறவியில் என்ன செய்தாள் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மறுநாள் அதிகாலையில் நான் மெர்சி மருத்துவமனைக்கு அரக்கர்களை தொடர்ந்து வேட்டையாடச் சென்றேன். ஆனால் இந்த முறை ஏதோ வித்தியாசமாக இருந்தது. எங்கும் பாதுகாப்பு காவலர்கள் இருந்தனர். நோயாளி பதிவு செய்த உடனேயே குணமடைந்து வருவதால் மருத்துவமனையின் வருவாய் திடீரென கிட்டத்தட்ட 20 விழுக்காடு குறைந்துவிட்டது. மருத்துவமனை இயக்குனர் யாரோ அனுமதியின்றி ரகசியமாக சிகிச்சை அளிப்பதாக சந்தேகப்பட்டார். இன்று விழிப்புடன் இருங்கள், அவர் பாதுகாப்பு குழுவுக்கு உத்தரவிட்டார். அப்போது ஒரு மருத்துவ ஸ்ட்ரெச்சர் தாழ்வாரத்தில் வேகமாக வந்தது.
நோயாளிக்கு பலத்த ரத்தப்போக்கு ஏற்பட்டது. உடனடியாக ரத்தப்போக்கை நிறுத்த முடியாவிட்டால் அவர் உயிர் பிழைக்க மாட்டார். டாக்டர் மில்லரை அழையுங்கள். அவசர அறுவை சிகிச்சை தேவை. எதையும் யோசிக்காமல் நான் ஓடிச் சென்றேன். எனது தங்க ஊசி இரத்தவம்ச திறனை பயன்படுத்தி ரத்தப்போக்கை குறைத்தேன். அந்த இரத்தப்போக்கு அரக்கனை உடனடியாக நிலை 20 15க்கு குறைத்தேன். பிறகு உடனே அதனுடன் போரிட சவால் விடுத்தேன். எனது அழிக்க முடியாத உடல் திறமைக்கு நன்றி. அதை வீழ்த்துவது எளிதாக இருந்தது. வாழ்த்துகள் புரவலரே. போர் வெற்றி பரிசு. 100 ஆண்டுகால மசாஜ் கலை தேர்ச்சி. அப்போது அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து ரத்தப்போக்கு ஏற்கனவே நின்றதைக் கண்டு திகைத்து நின்றார். நான் அவரிடம் விரைவாக எச்சரித்தேன். அறுவை சிகிச்சையின் போது அந்த ஊசிகளை அகற்றாதீர்கள். அவை ரத்தப்போக்கை கட்டுக்குள் வைத்திருக்கும் மற்றும் ரத்த நாளங்களை உறுதிப்படுத்தும். இரட்டை மேற்கோள் குறி. டாக்டர் சந்தேகத்துடன் பார்த்தார். ஆனால் நோயாளியின் உயிராபத்தில் இருந்ததால் அவர் விவாதிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நோயாளியின் குடும்பத்தினர் எனக்கு நன்றி தெரிவிக்க விரைந்து வந்தனர். நான் ஊசிகளை செருகிய அந்த நொடியே ரத்தப்போக்கு நின்றதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களை நெருங்கி பார்த்தபோது அவர்களில் ஒருவர் எனது பழைய உயர்நிலைப் பள்ளி வகுப்பு தோழன் ஜேசன் என்பதை உணர்ந்தேன். காயமடைந்த நபர் அவனது தந்தை, நகரத்தின் காவல்துறை தலைவர். ஒரு வன்முறை குற்றவாளியை கைது செய்யும் போது பலமுறை கத்தியால் குத்தப்பட்டார். நான் சரியான நேரத்தில் தலையிடாவிட்டால் அவர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. ஜேசன் எனக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அறுவை சிகிச்சை முடிந்ததும் பேசலாம் என்று உறுதியளித்தான். நான் தலையசைத்துவிட்டு மீண்டும் அரக்கர்களை வேட்டையாடச் சென்றேன். அன்று மாலை நான் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது ஜேசன் எனக்கு அழைத்தான். அவனது தந்தையின் அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது. ஆனால் அவருக்கு இன்னும் சுயநினைவு வரவில்லை. மருத்துவர்கள் இரண்டாவது அறுவை சிகிச்சைக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். ஆனால் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்தது. அந்த இக்கட்டான நேரத்தில் ஜேசன் முதலில் நினைத்தது என்னை பற்றித்தான். நான் விரைவாக மருத்துவமனைக்கு திரும்பினேன். உன்னிப்பாக கவனித்தபோது அவரது தந்தையின் உடலில் 20ஆம் நிலை கொண்ட எலைட் இரத்த இழப்பு அரக்கன் ஒட்டியிருப்பதை கண்டேன். அவருக்கு சுயநினைவு வராததற்கு காரணம் கடுமையான இரத்த இழப்புதான் என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். முன்பு என்றால் 20ஆம் நிலை எலைட் அரக்கனை என்னால் வெல்ல முடிந்திருக்காது. ஆனால் அன்று நான் கற்றுக்கொண்ட விஷயங்களால் எல்லாம் மாறிவிட்டது. எனது கோல்டன் நீடில் பிளட்லைன் திறன் போர் தொடங்கும் முன்பே நோய் இறக்கர்களை பலவீனப்படுத்தும். நான் முயற்சி செய்ய விரும்புவதாக அனைவரிடமும் கூறினேன். ஆனால் மருத்துவர் உடனடியாக என்னை தடுத்தார். இது அபத்தம். அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழுவை விட மருத்துவ உரிமம் இல்லாத ஒருவரை நீங்கள் பெரிதும் நம்புகிறீர்கள். ஜேசன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. அவன் அந்த மருத்துவரின் கண்களை நேராக பார்த்து, என் தந்தை உயிர் பிழைக்க 50 விழுக்காடு வாய்ப்பு கூட உண்டு என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டான். மருத்துவரின் முகம் உடனடியாக மாறியது. அவரிடம் பேசுவதற்கு ஏதுமில்லை. அறை அமைதியானது. ஜேசன் என்னை நோக்கி, இனி நீதான் எல்லாம் என்று சொன்னான். நான் தலையசைத்துவிட்டு உடனடியாக வேலையை தொடங்கினேன். முதலில் அவரது தந்தையின் மீது கோல்டன் நீடில் பிளட்லைன் பயன்படுத்தினேன். பாதுகாப்பாக இருக்க தொடர்ந்து எனது 100 ரெட் இயர் மசாஜ் மாஸ்டரி திறனையும் பயன்படுத்தினேன். எலைட் இரத்த இழப்பு அரக்கன் உடனடியாக 20ஆம் நிலையில் இருந்து 15ஆம் நிலைக்கு குறைந்தது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் நான் போரை தொடங்கினேன். எனது உபகரணங்கள் மற்றும் திறமை போனஸ்கள் உதவியுடன் 2000 HP கொண்ட பிரம்மாண்ட கொரில்லா அரக்கனை எளிதாக வீழ்த்தினேன். அது இறந்த தருணத்தில் 5 அரிய இரத்தசார பொருட்களையும் இரத்தசார சூப் தயாரிக்கும் முறையையும் பெற்றேன். போர் முடிந்தவுடன் ஜேசனின் தந்தை மெதுவாக கண்களை திறந்தார். ஆனாலும் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். நான் உடனடியாக அந்த தயாரிப்பு முறையை அவரது குடும்பத்தாரிடம் கொடுத்து அதில் உள்ளபடியே மருந்தை தயாரிக்கச் சொன்னேன். அவர் அந்த இரத்தசார சூப்பை குடித்த அடுத்த நொடியே அவரது முகத்தில் நிறம் திரும்பியது. ஜேசன் என்னிடம் ஓடிவந்து மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்தான். இதற்கிடையில் தலைமை மருத்துவர் ரகசியமாக அந்த முறையை நகல் எடுத்தார். அது ஒரு பெரிய வணிக வாய்ப்பு என்று அவர் நம்பினார். அவனுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் அந்த செய்முறை மட்டும் பயனற்றது என்பதுதான். ஒரு முக்கியமான பொருளை அரக்கர்களிடமிருந்து மட்டுமே பெற முடியும். அதனால் நிஜ உலகில் அதை உருவாக்குவது சாத்தியமில்லை. அதற்கு பிறகு நான் மீண்டும் லெவல் உயர்த்துவதில் முழு கவனத்தையும் செலுத்தினேன். சாராவுக்கு அதிக நேரம் இல்லை. ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. ஆனால் என் லெவல் உயர உயர புதிய லெவலுக்கு அதிக அனுபவம் தேவைப்பட்டது. ஒவ்வொரு லெவலுக்கும் முந்தையதை விட பல மடங்கு அதிக XP தேவைப்பட்டது. அதனால் என் முன்னேற்றம் மெதுவானது. மருத்துவமனை முழுவதும் பல நாட்களாக அரக்கர்களை வேட்டையாடியும் என்னால் 15வது லெவலை மட்டுமே அடைய முடிந்தது. அந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒன்றை உணர்ந்தேன். எலைட் அரக்கர்கள் அதே லெவலில் உள்ள சாதாரண அரக்கர்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வலிமையானவை. ஆனால் ஒரு உண்மையான பாஸ் அரக்கர் எவ்வளவு பயங்கரமானவர் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஒரு நாள் மெர்சி மருத்துவமனையில் அரக்கர்களை வேட்டையாடும் போது இதுவரை கண்டிராத ஒன்றை திடீரென பார்த்தேன். ஒற்றை தலைவலி அரக்கன். பாஸ் அந்தஸ்து கொண்ட நோய் அரக்கன். போருக்கு தயார். என் இதயம் வேகமாக துடித்தது. இறுதியாக ஒரு உண்மையான பாஸை எதிர்த்து போராடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் போரை தொடங்க இருந்தபோது புதிய சிஸ்டம் அறிவிப்பு வந்தது. பாஸ் அந்தஸ்து கொண்ட நோய் அரக்கனை எதிர்கொள்வதற்கு முன்பு நான் என் தங்க ஊசி இரத்த வம்ச திறனை பயன்படுத்த வேண்டும். நம்ப முடியாமல் கண்ணிமிட்டினேன். நிஜமாகவே பாஸ்போர்களுக்கு கூட நிபந்தனைகள் இருந்தன. வேறு வழியின்றி நான் பாரம்பரிய மருத்துவம் பார்க்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் அக்குபஞ்சர் மூலம் அவன் தலைவலியை குணப்படுத்த முடியும் என்றும் நோயாளியிடம் கூறினேன். அவனது அனுமதியை பெற்ற பிறகு நான் 3 அக்குபஞ்சர் புள்ளிகளில் வெள்ளி ஊசிகளை செலுத்தி போரை வெற்றிகரமாக தொடங்கினேன். ஒற்றை தலைவலி அரக்கன் என் முன் தோன்றியது. லெவல் 10. பாஸ் அந்தஸ்து. பிரம்மாண்டமான 5000 GB. இதுதான் உண்மையான பாஸ். சாதாரண லெவல் 10 அரக்கனுக்கு 1000 GB மட்டுமே இருக்கும். ஆனால் இதற்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. போர் தொடங்கிய உடனேயே அது முதலில் தாக்கியது. என் தலைக்கு மேலே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் 50 டேமேஜ் தோன்றியது. நான் உண்மையாகவே அதிர்ச்சியடைந்தேன். என் அழியாத உடல் திறன் இருந்தும் அது என்னை அவ்வளவு கடுமையாக தாக்கியது. சாதாரண அரக்கன் என்றால் ஒரு இலக்க எண்ணில் மட்டுமே டேமேஜ் ஏற்படுத்தி இருக்கும். பிறகு என் முறை வந்தது. நான் முழு பலத்துடன் தாக்க பாஸின் தலைக்கு மேலே 200 டேமேஜ் வெடித்தது. அது உறுதியானது. இது டேங்க் வகை பாஸ் அல்ல. இது அதிக டேமேஜ் தரும் மேஜிக் வகை பாஸ். அதன் பாதுகாப்பு ஏன் குறைவாக இருந்தது என்பது இப்போது புரிந்தது. கிட்டத்தட்ட 25 கொடூரமான சுற்றுகளுக்கு
நேரத்திற்கு பிறகு நான் இறுதியாக அந்த பாஸை வீழ்த்தினேன். எனது பரிசாக வெள்ளை பீனிக்ஸ் மோதிரம் கிடைத்தது. அதை அணிந்ததும் அது ஒவ்வொரு நொடியும் என் ஹெச்பியை தொடர்ந்து மீட்டெடுத்தது. அதற்கு மேல் என் தங்க ஊசி இரத்தவம்ச திறன் லெவல் உயர்ந்தது. ஒரு புதிய அம்சம் திறக்கப்பட்டது, அதுதான் ஆயுள் நீட்டிப்பு. யாராவது ஏற்கனவே இறந்துவிட்டாலும் அவர்களின் உடலை இன்னும் ஒரு நாள் உயிர்வாழ வைக்க என்னால் கட்டாயப்படுத்த முடியும். இதன் சிக்கல் என்னவென்றால் இந்த திறனை ஒரு நபருக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதற்கு பிறகும் ஓய்வெடுக்காமல் மேலும் பல நாட்களை அரக்கர்களை வேட்டையாடுவதிலேயே கழித்தேன். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. எனது லெவல் ஏறும் வேகம் இன்னும் மிகவும் மெதுவாகவே இருந்தது. தொடர்ச்சியாக 15 நாட்கள் இடைவிடாமல் உழைத்தும் என்னால் 18வது லெவலை மட்டுமே அடைய முடிந்தது. எதிரே காத்திருப்பது லெவல் 20 பாஸ் அரக்கன். அதை வெல்ல எனக்கு குறைந்தது லெவல் 25 தேவை என்பது எனக்கு தெரியும். இந்த வேகத்தில் போனால் அதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று யாருக்கு தெரியும்? அப்போதுதான் ஏதோ ஒன்று என் கண்ணில் பட்டது. மிகவும் விசித்திரமான ஒரு உயிரினம். லக் மான்ஸ்டர், லெவல் 50. சிறப்பு அரக்கன். போருக்கு தயார். வெற்றி நிச்சயம். நான் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. போர் தொடங்கியதும் ஒரு விசித்திரமான இளஞ்சிவப்பு நிற உயிரினத்தையும் அதன் அருகில் மின்னும் தங்கப்பெட்டியையும் கண்டேன். நான் உடனடியாக தாக்கினேன். ஒரே அடியில் அது முடிந்தது. அந்த அரக்கன் சிதறி துண்டானது. வாழ்த்துகள் ஹோஸ்ட், நீங்கள் தங்க டிராகன் கவசத்தை பெற்றுள்ளீர்கள். தங்க சாம்பல் நிற உபகரணங்கள். வாழ்த்துகள் ஹோஸ்ட், நீங்கள் 5000 அனுபவ புள்ளிகளை பெற்றீர்கள். உங்கள் லெவல் 20 ஆக உயர்ந்தது. என்னால் என் உற்சாகத்தை மறைக்க முடியவில்லை. இந்த லக் மான்ஸ்டர் உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமானது. என் புதிய கவசத்தின் தகுதிகளை உடனடியாக சரிபார்த்தேன். அதை அணிந்ததும் அது 8000 பாதுகாப்பு, 2000 ஜிபி மற்றும் 200 பிளாக் ஆகியவற்றை வழங்கியது. இது கிங்கான் செயலற்ற திறனையும் கொண்டது. இது எனது மொத்த பாதுகாப்பை மேலும் 50 விழுக்காடு அதிகரித்தது. இவ்வளவு சக்தி வாய்ந்த கவசத்துடன் லெவல் 20 மார்பக புற்றுநோய் இராணுவ தலைவனை எதிர்க்க நான் நம்பிக்கையுடன் இருந்தேன். நேரத்தை வீணாக்காமல் நான் என் வீட்டிற்கு விரைந்தேன். முதலில் நான் சாராவுக்கு அக்குபஞ்சர் செய்து நோய் அரக்கனை பலவீனப்படுத்தினேன். பின்னர் நான் போருக்குள் நுழைந்தேன். இந்த முறை அதைவிட கொடிய வெள்ளைப்புலி ஒன்று என் முன் தோன்றியது. மார்பக புற்றுநோய் இராணுவ தலைவன், லெவல் 20, பஃப் மான்ஸ்டர், 2000 ஜிபி. சண்டை தொடங்கியதும் அது அதன் பிரம்மாண்டமான நகங்களால் என்னை வெட்டியது, 110 சேதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தங்க டிராகன் கவசம் மற்றும் அதன் அற்புதமான மீளுருவாக்கம் காரணமாக நான் 45 ஜிபி மட்டுமே இழந்தேன். பிறகு என் முறை வந்தது. என்னிடம் இருந்த அனைத்தையும் நான் பயன்படுத்தினேன். அரக்கனின் ஆரோக்கியத்தில் 2000 ஜிபி குறைத்தேன். சண்டை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்தது. ஆனால் கவசத்தின் அற்புதமான பிளாத்திறன் மற்றும் தொடர்ச்சியான குணப்படுத்துதலால் அதை எப்படியோ தோற்கடித்தேன். தலைவன் வீழ்ந்ததும் சாராவின் அருகில் மற்றொரு நோய் அரக்கன் தோன்றியது. மார்பக புற்றுநோய் இராணுவத்தின் 1000 தளபதி, லெவல் 30 பஃப் மான்ஸ்டர். அமைப்பின்படி அதை தோற்கடித்தால் அவள் ஆயுள் மேலும் 3 ஆண்டுகள் நீடிக்கும். நான் ஆழமாக மூச்சை இழுத்தேன். புற்றுநோயை ஒரே நாளில் என்னால் ஒழிக்க முடியாது என்று ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் அதிக கால அவகாசத்தை நான் வாங்கினேன். அதன் பிறகு என் நாட்களின் பெரும்பகுதியை சாராவுக்கு அருகிலேயே கழித்தேன். அரக்கர்களை வேட்டையாடி மேலும் வலிமையை பெற மட்டுமே அவ்வப்போது வெளியே சென்றேன். பிறகு மெர்சி மருத்துவமனையில் ஒரு சாதாரண நாளில் கூட்டத்திற்கு நடுவே நம்ப முடியாத ஒன்று தோன்றியது. மற்றொரு விசேஷ உயிரினம், அதிர்ஷ்ட அரக்கன், விசேஷ நோய் அரக்கன். போர் தொடங்கலாம். தயக்கமில்லாமல் நான் போரில் குதித்தேன். இந்த முறை என் எதிரி ஒரு தங்க நிற தெய்வீக டிராகன். முன்பு வந்த அதிர்ஷ்ட அரக்கனைப் போலவே அந்த டிராகனும் ஒரே அடியில் அழிக்கப்பட்டது. வாழ்த்துகள் ஹோஸ்ட், நீங்கள் பொக்கிஷமான டிராகன் முத்துவை பெற்றுள்ளீர்கள். இதை அணிந்தவுடன் இந்த டிராகன் முத்து உங்களின் தற்போதைய அனைத்து பண்புகளையும் நிரந்தரமாக இரட்டிப்பாக்கும். கூடுதல் திறன் திறக்கப்பட்டது. விலங்குகளை அடக்குதல். நீங்கள் அடக்கும் எந்த விலங்கும் முழு விசுவாசத்துடன் இருக்கும் மற்றும் அதன் அனைத்து புள்ளிவிவரங்களும் மும்மடங்காகும். வௌவால்களுக்கு அருகில் அரக்கர்களை வேட்டையாடும்போது இந்த விலங்கு அடக்கும் விருப்பத்தை பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு ஒருபோதும் புரியவில்லை. இப்போது அது தெளிவாக புரிகிறது. நான் அந்த வௌவால்களை அடக்கி என் துணையாக போருக்கு அழைத்துச் செல்ல முடியும். எனது விலங்கு அடக்கும் திறனுக்கு நன்றி. நான் பிடிக்கும் ஒவ்வொரு வௌவாலும் எனக்கு முழுமையாக விசுவாசமாக இருக்கும். இன்று உண்மையிலேயே என் அதிர்ஷ்டமான நாள். அன்றைய வேட்டையை முடித்த பிறகு நான் காரை ஓட்டி வீட்டிற்கு சென்றேன். பாதி வழியில் என் போன் ஒலித்தது. அது ஜெசிகா, ஜேசனின் தங்கை மற்றும் எங்கள் உயர்நிலைப் பள்ளியில் மிகவும் அழகான பெண். அவளது தந்தையின் உயிரை காப்பாற்றியதிலிருந்து நான் செய்ததை அவள் ஒருபோதும் மறந்ததில்லை. ஹே, நீ இப்போது பிஸியாக இருக்கிறாயா? அவள் கேட்டாள். ஆமாம், என்ன விஷயம்? நான் பதிலளித்தேன். அவள் பதற்றமாக இருப்பது போல தெரிந்தது. நான் இப்பதான் ஒரு பியூட்டி பார்லர் திறந்திருக்கிறேன். 1 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட பிரபலமான இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் ஸ்கின்கேர் சிகிச்சைக்கு வந்தார். ஆனால் அதன் பிறகு அவள் முகத்தில் முகப்பருக்கள் வந்துவிட்டன. இப்போது அவள் பெரிய தொகையை கேட்டு மிரட்டுகிறாள். நான் பணம் கொடுக்கவில்லை என்றால் ஆன்லைனில் என் தொழிலை அழித்து விடுவேன் என்று மிரட்டுகிறாள். ஆனால் என் தயாரிப்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய மருத்துவ திறன் மிகவும் அற்புதமானது. தயவு செய்து எனக்கு உதவு. யோசிக்காமல் நான் ஒப்புக்கொண்டு நேராக அங்கு சென்றேன். நான் சென்றடைந்த அந்த நிமிடம் அந்த இன்ஃப்ளூயன்சருடன் ஒட்டியிருக்கும் ஒரு விசித்திரமான நோய் அரக்கனை கவனித்தேன். பிளாஸ்டிக் சர்ஜரி அரக்கன், நிலை 5, விசேஷ நோய் அரக்கன். போர் தொடங்க முடியாது. அவள் பலமுறை அழகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டது தெளிவாக தெரிந்தது. அவள் தான் இயற்கையான அழகு என்று ஆன்லைனில் பிம்பத்தை உருவாக்கியிருந்தாலும் உறுதிப்படுத்த நான் பார்லரின் ஸ்கின்கேர் தயாரிப்பை என் கையில் சோதித்தேன். அதில் ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் பொருள் இருந்தால் என் சிஸ்டம் எனக்கு உடனடியாக எச்சரிக்கை செய்திருக்கும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அது உறுதிப்படுத்தியது தயாரிப்புகள் முற்றிலும் பாதுகாப்பானவை. உண்மையான பிரச்சனை பார்லரில் இல்லை, அது அந்த இன்ஃப்ளூயன்சரிடமே இருந்தது. நான் அவளை மீண்டும் கவனமாக உற்று நோக்கினேன். இந்த முறை மேலும் பல நோய் அரக்கர்கள் தோன்றினர். மலச்சிக்கல் அரக்கன், நிலை 10 முதலாளி, போரிட தயார். மூல நோய் அரக்கன், நிலை 10 முதலாளி, போரிட தயார். அப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்தது. அந்த 2 முதலாளி அரக்கர்களும் அவளது உடலில் நச்சுகளைச் சேரவிட்டனர். அதன் விளைவாகவே முகத்தில் முகப்பருக்கள் வந்தன. அதன் பிறகும் இன்ஃப்ளூயன்சர் கோகோ பெரும் தொகையை இழப்பீடாக கேட்டு
சலூனின் நற்பெயரை கெடுப்பதாக மிரட்டினாள். நிஜமாகவே உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா என்று எனக்கு தோன்றியது. எனவே அவளை நேராக பார்த்து, உன் மார்பகங்களும் இயற்கையானவை அல்ல, உன் மூக்கும் இயற்கையானது அல்ல என்று வெளிப்படையாகச் சொன்னேன். கோகோ உறைந்து போனாள். அவள் ரகசியமாக தென்கொரியா சென்று பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டாள். இது அவளது மேனேஜருக்கு கூட தெரியாது. உண்மை எனக்கு தெரியும் என்று தெரிந்தவுடன் அவளது அணுகுமுறை முற்றிலுமாக மாறியது. சரி என்று அவள் கூறினாள். நான் இதை விடுகிறேன், ஆனால் எப்படியாவது இந்த முகப்பருக்களை நீ போக்க வேண்டும் என்று நிதானமாக பதில் அளித்தேன். உன் முகப்பருக்கள் சலூன் தயாரிப்புகளால் வரவில்லை, அது நீண்டகால மலச்சிக்கலால் வருகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் என்னால் அதை குணப்படுத்த முடியும். இரட்டை மேற்கோள் குறி. கோகோவின் கண்கள் விரிந்தன. இவ்வளவு தனிப்பட்ட விஷயம் எனக்கு தெரிந்ததை அவளால் நம்ப முடியவில்லை. அவளது உதவியாளருக்கு கூட இது தெரியாது. அவள் என்னை நம்ப முடியாதபடி பார்த்தாள். அவ்வளவு அந்தரங்கமான விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? பிறகு அவள், என் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துவிட்டால் நான் ஒரு பைசா கூட கேட்க மாட்டேன். உன் தோழியின் அழகு நிலையத்தை என் பின்தொடர்பவர்களிடம் இலவசமாக விளம்பரப்படுத்துகிறேன் என்றாள். ஜெசிகாவிற்கு உதவ நினைத்ததால் நான் யோசிக்காமல் ஏற்றுக்கொண்டேன். அவளது அக்குபஞ்சர் புள்ளியில் ஒரு வெள்ளி ஊசியை வைத்து உடனே போரைத் தொடங்கினேன். அடுத்த நொடியே சிங்கத்தை போன்ற மலச்சிக்கல் அரக்கன் என்னை தாக்க வந்தது. அது மோதியது. ஆனால் டிராகன் முத்து இருந்ததால் என் பாதுகாப்பு 7000ஆக உயர்ந்திருந்தது. இதுபோன்ற கீழ்நிலை முதலாளியால் என்னை கீறக்கூட முடியவில்லை. ஒரே அடியில் அதை அழித்தேன். நிஜ உலகில் கோகோ திடீரென வயிற்றை பிடித்துக்கொண்டு கழிப்பறைக்கு ஓடினாள். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் புத்துணர்ச்சியுடன் திரும்பி வந்தாள். உன் வயதில் ஒருவருக்கு எப்படி இவ்வளவு திறமை? அவள் வியப்புடன் கேட்டாள். பிறகு ஜெசிகாவை திரும்பினாள். கவலைப்படாதே, நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன். அப்படியே பிரச்சனை தீர்ந்தது. நான் வீடு திரும்பினேன். இதற்கெல்லாம் பிறகு ஜெசிகா என்னை முற்றிலும் வேறொரு கோணத்தில் பார்க்கத் தொடங்கியதை நான் கவனிக்கவில்லை. வீட்டிற்குச் சென்றதும் ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நிறைய அரக்க இறைச்சியை சேமித்து வைத்திருந்ததால் அதை ஏன் பயனுள்ள முறையில் பயன்படுத்தக்கூடாது? நானும் ரயானும் டிராகன் ஃப்ளேம் ஹாட் பாட் என்ற உணவகத்தை தொடங்க முடிவு செய்தோம். ரயான் அன்றாட வணிகத்தை பார்த்து கொண்டான். நான் இறைச்சியை மட்டும் வழங்கினேன். எனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நான் மெர்சி மருத்துவமனைக்குச் சென்று அரக்கர்களை கொன்று எனது நிலையை உயர்த்திக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு ஜேசன் என்னை உயர்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பிற்கு அழைத்தான். நான் உள்ளே நுழைந்த அந்த நொடியே அனைவரும் அவனிடம் நல்ல பெயர் எடுக்க முயல்வது தெளிவாக தெரிந்தது. அவனது தந்தை காவல்துறை தலைவர், ஒரு முக்கிய அரசு பதவி உயர்விற்கு முதன்மை வேட்பாளராக இருந்ததால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகுப்பு தோழனும் அவரை கவர முயன்றனர். அங்கே இருந்த அனைவரிலும் ஒரே ஒரு நபர் மட்டுமே என்னிடம் வந்து நலம் விசாரித்தார். அவள் எம்மா, எங்கள் வகுப்பில் மிகவும் அழகான பெண். பள்ளியில் இருந்தபோது என்னை உண்மையான நண்பராக நடத்திய சிலரில் அவளும் ஒருத்தி. ஆனால் அவளை பார்த்த அந்த நொடியில் என் இதயம் ஒரு கணம் நின்றது. அவளுடைய உடலில் மிகவும் ஆபத்தான நோய் அரக்கன் ஒன்று ஒட்டியிருந்தது. ஏஎல்எஸ் அரக்கன் படை முன்னணி நிலை 10 முதலாளி போர் கிடைக்கிறது. என் முகம் தீவிரமானது. ஏஎல்எஸ் என்பது மரண தண்டனைக்கு ஒப்பானது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் நான் உடனடியாக போரில் நுழைந்தேன். நிலை 10 முதலாளி எனக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கவில்லை. வாழ்த்துகள் தொகுப்பாளர். போரில் வெற்றி. புதிய செயல்திறன் திறக்கப்பட்டது. பலவீனம் அடக்குமுறை. போரின்போது இந்த திறன் எதிரியின் தாக்குதல் மற்றும் தற்காப்பை ஒரு சுற்றுக்கு 20 விழுக்காடு குறைக்கும். நான் மீண்டும் எம்மாவை பார்த்தபோது இன்னொரு அரக்கன் தோன்றியிருந்தது. ஏஎல்எஸ் படை நூற்றுவர் தலைவன் நிலை 20 ஊக்க அரக்கன். மீட்புக்கு பிறகு போர் கிடைக்கிறது. முதலில் நான் ரகசியமாக அனுபவம் பெற திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அடுத்த முதலாளியை சவால் செய்வதற்கு முன் கணினி எனக்கு முன்னிபந்தனையை முடிக்குமாறு கூறியது. இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் மெதுவாக அவளிடம் குனிந்து, வாய்ப்பு கிடைக்கும்போது மருத்துவமனைக்கு சென்று முழு பரிசோதனை செய்துகொள் என்று முணுமுணுத்தேன். நான் சொல்லி முடிப்பதற்குள் அந்த தனியார் உணவருந்தும் அறை குழப்பத்தில் மூழ்கியது. 3 முகமூடி அணிந்த நபர்கள் திடீரென்று கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தியுடன் இருந்தனர். முகமூடி அணிந்தவர்கள், யாரும் அசையாதீர்கள் என்று கத்தினார்கள். அசையும் எவனும் இறப்பான். பெண்கள் அலற அறை முழுவதும் உடனடியாக பீதி பரவியது. வீரனாக காட்டிக்கொள்ள என் நீண்டகால எதிரி ஷான் முன்வந்தான். ஆனால் அவன் எதையும் செய்வதற்கு முன்பே குற்றவாளிகளில் ஒருவன் கத்தியால் அவனை குத்தினான். காயத்திலிருந்து ரத்தம் கொட்ட அவன் தரையில் சரிந்தான். அந்த தருணத்தில் அந்த தாக்குதல் நடத்தியவர்களின் தலைக்கு மேலே விசித்திரமான ஒன்றை கவனித்தேன். சிறிய சிவப்பு நிற அரக்கர்கள் அவர்கள் மீது மிதந்து கொண்டிருந்தனர். கொலைக்கார அரக்கன் நிலை 2. சிறப்பு அரக்கன் போர் கிடைக்காது. கொலைக்கார அரக்கன் நிலை 1. சிறப்பு அரக்கன் போர் கிடைக்காது. நான் உறைந்து போனேன். இதுபோன்ற அரக்கர்கள் இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிறிது நேரத்தில் அந்த 3 பேரும் ஜேசனின் புகைப்படத்தை எடுத்து அறை முழுவதும் தேட ஆரம்பித்தனர். அப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்தது. இவர்கள் புகழ்பெற்ற 418 தொடர்கொலை வழக்கின் குற்றவாளிகள். ஜேசனின் தந்தையான காவல்துறை தலைவர் துப்பாக்கிச்சூட்டில் இவர்களின் கூட்டாளி ஒருவரை கொன்றார். அதற்கு பழிவாங்கவே அவர்கள் வந்திருந்தனர். குற்றவாளிகளில் ஒருவன் திடீரென எம்மாவை பார்த்தான். அவன் முகத்தில் விகாரமான சிரிப்புடன் அவளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஒரு நிமிடத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்த அவன் தலைவர் அவனை தடுக்கவில்லை. ஆனால் அவளை அடைவதற்குள் அவனது கால்கள் தளர்ந்து தரையில் விழுந்தான். மற்ற இருவரும் செயல்பட
முயன்றனர், ஆனால் அவர்களும் தங்களின் பலத்தை இழந்து சரிந்தனர். இதற்கு காரணம் நான் தான். தொலைவிலிருந்தே அவர்கள் மூவர் மீதும் பலவீனப்படுத்தும் திறனைச் செயல்படுத்தினேன். அந்த திறன் செயல்பட்ட அடுத்த நொடியே அவர்களின் பலம் வடிந்து அவர்கள் முற்றிலும் செயலிழந்து போயினர். அறையில் இருந்த அனைவரும் என்னை நம்ப முடியாமல் பார்த்தனர். நான் இப்படி செய்யக்கூடியவன் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. இதற்கிடையில் ஷான் தரையில் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். யாரோ ஒருவர் உடனடியாக போலீஸை கூப்பிடுங்கள் என்று கத்தினார். மற்றொரு வகுப்பு தோழன் ஜேசனை தன் தந்தையை நேரடியாக தொடர்பு கொள்ள சொன்னான். காவல்துறை தலைவர் நேரில் வந்து இந்த குற்றவாளிகளை பிடித்தால் அவருக்கு பதவி உயர்வு உறுதி, அதோடு அவரோடு தொடர்புடைய அனைவருக்கும் நன்மை கிடைக்கும். அறையில் இருந்த அனைவரும் அந்த திட்டத்திற்கு உடனே ஒப்புக்கொண்டனர். நான் டிராகன் ஃபிளேம் ஹாட்பாட் கடைக்கு திரும்பியபோது நேரம் கடந்துவிட்டது. எங்கள் இறைச்சியின் சுவைக்கு இணையாக வேறு யாரும் இல்லாததால் தொழில் நன்றாக இருந்தது. அப்போதுதான் ஒரு அந்நியன் என்னை நோக்கி வந்தான். அவன் தன்னை ஜெசிகாவின் மைத்துனன் விக்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவனை பார்த்த அந்த நொடியே அவனது உடல் முழுவதும் நோய்க்கிருமிகள் சூழ்ந்திருப்பதைக் கண்டேன். அதிகாலை பலவீனம், புரோஸ்டேட் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு என பலவற்றை கண்டேன். பல ஆண்டுகளாக மது அருந்தியும் பெண்களை பின்தொடர்ந்தும் அவன் உடல்நலம் முற்றிலும் சீரழிந்திருந்தது. அவன் முதலில் சொன்னது என் நாத்தனாரை விட்டு விலகி இரு என்பதுதான். உண்மை என்னவென்றால் அவனது மூத்த சகோதரன் இறந்ததிலிருந்து ஜெசிகாவை அடைய அவன் வெறித்தனமாக இருந்தான். அவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருந்தான். ஆனால் சமீப காலமாக அவள் என்னுடன் அதிக நேரம் செலவழித்ததால் அவனது வாய்ப்புகள் தகர்ந்தன. அவன் என்னை முறைத்து பார்த்து உயிர் பிழைக்க விரும்பினால் அவளை விட்டு விலகி இரு என்று உருமினான். நான் ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை. அவன் முகத்தில் ஓங்கி அறைந்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை. அவன் அதிர்ச்சியில் பின்னோக்கி தடுமாறினான். எப்படியிருந்தாலும் ஒரு ஹாட்பாட் உணவக உரிமையாளர் நாட்டின் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனை அறைந்து விட்டான். கோபமடைந்த அவன் என்னை தாக்க முயன்றான். ஆனால் பல ஆண்டுகால தவறான பழக்கங்களால் அவனது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவன் கோபத்துடன் வெளியேறிய போது என்னை நோக்கி விரலை நீட்டி இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம் என்று கத்தினான். உன்னை அழிப்பதற்கு என்னிடம் 100 வழிகள் இருக்கின்றன. மறுநாள் அதிகாலை நான் கண்விழித்த உடனேயே ரயானிடமிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது. நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துவிட்டது என்று ரயான் போனில் கத்தினான். பல வாடிக்கையாளர்கள் நம் உணவகத்தில் சாப்பிட்டதால் தங்களுக்கு உணவு நஞ்சாகிவிட்டதாக கூறுகிறார்கள். நான் போனை வைத்துவிட்டு உடனே அங்கே விரைந்தேன். நான் சென்றடைந்த போது மக்கள் வாந்தி எடுப்பதையும் கழிவறைக்கு ஓடுவதையும் பார்த்தேன். எனது திறனை பயன்படுத்தி அவர்களை சோதித்தேன். வயிற்றுப்போக்கு அரக்கன் நிலை 8, வாந்தி அரக்கன் நிலை 5. அவர்கள் உண்மையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள், நடிக்கவில்லை. எங்கள் இறைச்சியின் தரம் குறித்து எனக்கு முழு நம்பிக்கை இல்லை என்றால் நானே உணவகத்தின் மீது பழி சுமத்தியிருப்பேன். அதற்குள் ஒரு பெரிய கூட்டம் வெளியே திரண்டிருந்தது. செய்தியாளர்கள் கேமராக்களுடன் வந்துவிட்டதை கண்டதும் இது உண்மையை அறியும் விஷயம் மட்டுமல்ல என்று புரிந்து கொண்டேன். இது ஒரு பெரிய பொது தொடர்பு நெருக்கடி. எனவே எல்லோரும் கேட்கும் வகையில் உரக்க பேசினேன். பரிசோதனை முடிவுகள் எங்கள் உணவால் தான் உணவு நஞ்சானது என்று நிரூபித்தால் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மருத்துவ செலவை விட 10 மடங்கு இழப்பீடு தருவேன். உணவகத்தையும் நிரந்தரமாக மூடிவிடுவேன். கூட்டத்திற்குள் மறைந்திருந்த விக்டர் புன்னகையை அடக்க முடியாமல் இருந்தான். அவன் தன் திட்டம் தோல்வியடையாது என்பதில் உறுதியாக இருந்தான். ஏனென்றால் அவர்கள் நம் உணவகத்திற்கு வருவதற்கு முன்பே அவர்களுக்கு தெரியாமல் கெட்டுப்போன உணவை அவன் ஊட்டியிருந்தான். எல்லாம் அவன் திட்டப்படி நடக்கும் என்று நம்பினான். அவர்கள் அனைவரும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றனர். ஆனால் செல்லும் வழியில் விசித்திரமான ஒன்று நடந்தது. அவர்களின் வயிற்று வலி மெதுவாக மறைந்து அதற்கு பதிலாக சிறுநீரகத்தில் கடும் வலி ஏற்பட்டது. பரிசோதனை முடிவுகள் வந்தபோது விக்டரின் முகம் வெளுத்து போனது. ஒவ்வொரு நோயாளியின் வயிறும் மிகச்சரியாக இருப்பதாக மருத்துவர் விளக்கினார். உணவு நஞ்சானதற்கான அறிகுறியே இல்லை. அவர்களுக்கு இருந்த உண்மையான பிரச்சனை கடுமையான சிறுநீரக நோய். அதுவே வாந்தியையும் வயிற்றுப்போக்கையும் தூண்டியிருந்தது. என்னால் என் புன்னகையை அடக்க முடியவில்லை. நல்ல முயற்சி. அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே கணினி மூலம் அவர்களின் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு அரக்கர்களை நான் ஒழித்துவிட்டேன். பிறகு வாய்ப்பு கிடைத்தபோது அவர்கள் அனைவரிடமும் சிறுநீரக பலவீனத்தை செயல்படுத்தினேன். கூட்டத்தை பார்த்து புன்னகைத்தபடி நம் உணவகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது இப்போது எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றேன். விக்டரின் முகம் இருண்டது. அவனது முழு திட்டமும் சிதைந்துவிட்டது. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. எல்லாம் அமைதியான தருணத்தில் நான் பார்க்கவே விரும்பாத ஒருத்தி என்னிடம் வந்து நின்றாள். அது எமிலி. என் உணவகம் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு திடீரென என்னை மீண்டும் தேடி வந்திருந்தாள். அவள் போலி வருத்தத்துடன் என்னை பார்த்தாள். நான் உன்னை விட்டுச் சென்ற அன்று நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்தேன். நீ எப்போதும் என்னுடன் தான் இருக்க விரும்பினாய். உனக்கு இன்னும் நான் வேண்டும் என்றால் இன்று இரவு நான் உனக்கு சொந்தமாகலாம். அவள் வார்த்தைகள் என் உடலை சிலிர்க்க வைத்தன. நான் அவளை இன்னும் உற்று கவனித்தேன். அந்த சிபிலிஸ் அரக்கன் மற்ற பல நோய் அரக்கர்களுடன் அவள் உடலில் ஒட்டியிருந்தது. ஆனால் ஒன்று என் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது. ஒரு பச்சை நிற சிறப்பு கொலையாளி அரக்கன். நிலை 3. போரிட முடியாது. இது மற்றவற்றைப் போல சிவப்பு நிறத்தில் இல்லை. இது பச்சை நிறத்தில் இருந்தது. எமிலி ஒரு கொலையாளி அல்ல என்று எனக்கு தெரியும். அப்படியானால் அதன் அர்த்தம் என்ன? பிறகு விடை எனக்கு புரிந்தது. அது பல கருக்கலைப்புகளை குறித்தது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. இந்த பெண் நான் நினைத்ததை விட கீழே சென்று விட்டாள். அவளுடன் விவாதித்து நான் ஒரு வினாடியை கூட வீணாக்கவில்லை. அதற்கு பதிலாக அருகில் இருந்த அனைவரும் கேட்கும்படி கத்தினேன். அவளிடமிருந்து விலகி இருங்கள். அவளுக்கு கடுமையான பால்வினை நோய் உள்ளது. இரட்டை மேற்கோள் குறி. எங்களைச் சுற்றியிருந்தவர்கள் உடனடியாக கோபத்துடன் பின்வாங்கினர். எமிலி என்னை திட்டிவிட்டு அங்கிருந்து கோபமாகச் சென்றாள். இதற்கிடையில் நகரின் மறுபுறம் உள்ள சிட்டி ஃபர்ஸ்ட் மருத்துவமனையில் மருத்துவமனை இயக்குனர் உட்பட அனைத்து மூத்த மருத்துவர்களும் பதற்றத்தில் இருந்தனர். அவர்களின் நோயாளி ஹீமோபேகோசைடிக் நோய்க்குறியால் அவதிப்பட்டு வந்தார். சிகிச்சை அளிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக கருதப்படும் ஒரு அரிதான மற்றும் மிகவும் ஆபத்தான இரத்தக் கோளாறு. மிகப்பெரிய பிரச்சனை அந்த நோய் மட்டுமல்ல. அந்த மருத்துவமனை படுக்கையில் மயக்க நிலையில் இருந்தவர் கிராண்ட் குரூப்பின் தலைவரான சாமுவேல் கிராண்ட். அவர் ஆழ்ந்த கோமாவில் இருந்தார். மருத்துவர்கள் என்ன முயன்றும் அவரது ஆபத்தான காய்ச்சல் குறையவில்லை. மருத்துவர்களில் ஒருவர் இயலாமையுடன் பெருமூச்சு விட்டார். மிஸ் கிராண்ட், நாங்கள் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டோம். அங்கே நின்றிருந்த பெண் சாமுவேல் கிராண்டின் தங்கை மற்றும் சாராவின் நெருங்கிய தோழியான ஒலிவியா கிராண்ட். சாமுவேலின் உடல்நிலையை பற்றி கேள்விப்பட்டவுடன் சாரா என் அக்குபஞ்சர் சிகிச்சையை நினைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்தார்.
அழைத்தாள். நான் வந்தடைந்ததும் சாமுவேலின் உடலில் ஒட்டியிருந்த அரக்கனை பார்த்தேன். ஹீமோபேகோசைடிக் நோய்க்குறி அரக்கன், நிலை 40, எலைட் அரக்கன், போரிடலாம். நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டேன். குறைந்தது அது ஒரு பாச அரக்கன் அல்ல. ஒருவேளை அது அப்படி இருந்திருந்தால் என்னால் எதுவும் செய்திருக்க முடியாது. இருந்தாலும் எனது தற்போதைய நிலை 40வது நிலை எலைட் அரக்கனை எதிர்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை மட்டுமே அளித்தது. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. மோசமான விஷயம் என்னவென்றால் சாமுவேல் எந்த நேரத்திலும் இறக்கலாம். அப்போது ஒரு யோசனை தோன்றியது. நான் உடனடியாக கோல்டன் நீடில் பிளட்லைன்ஸ் திறனை செயல்படுத்தினேன். அந்த திறன் 3ஆம் நிலையை அடைந்திருந்ததால் அது மரணப்படுக்கையில் இருப்பவரின் ஆயுளை ஒரு நாள் நீட்டிக்க முடியும். நான் அதை பயன்படுத்திய அந்த நொடியே சாமுவேல் மெதுவாக கண்களை திறந்தார். அதன்பின் அவரது குடும்பத்தினரிடம் இரத்தசார சூப் தயாரிக்கும் முறையை கொடுத்து உடனடியாக தயாரிக்கச் சொன்னேன். அவர் அதை குடித்த பிறகு அவரது உடல்நிலை சீரடைந்தது. இதன் தாக்கம் 5 நாட்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் எனக்கு 5 நாட்களே போதுமானது. இதை மனதில் கொண்டு நான் ஒலிவியாவை பார்த்து என்னால் அவனை குணப்படுத்த முடியும். ஆனால் அதற்கு எனக்கு சிறிது அவகாசம் தேவை என்றேன். இதை நான் முன்பே சொல்லியிருந்தால் அவள் என்னை ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நினைத்திருப்பாள். ஆனால் எனது சிகிச்சைக்கு பிறகு அவள் கண்முன்னே அவளது சுயநினைவற்ற சகோதரன் விழித்தெழுவதை பார்த்தாள். அந்த நேரத்தில் அவள் என்னை முழுமையாக நம்பினாள். நான் வீட்டிற்கு செல்லும் வழியில் வானொலியில் ஒரு முக்கிய செய்தி எச்சரிக்கை வந்தது. சாமுவேல் கிராண்ட் ஒரு அரிதான உயிருக்கு ஆபத்தான நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் பிழைப்பது கடினம் என்றும் பொதுமக்களுக்கு தெரிந்தது. செய்தி பரவியதும் கிராண்ட் குழுமத்தின் பங்குகள் சரிவடைய தொடங்கின. அப்போதுதான் ஒரு யோசனை என் மனதில் தோன்றியது. இன்னும் 5 நாட்களில் சாமுவேல் திடீரென முழுமையாக குணமடைந்தால் நிறுவனத்தின் பங்குகள் நிச்சயம் விண்ணை தொடும். நான் உடனடியாக ரியானை அழைத்து உணவகத்தின் ரொக்க இருப்பில் உள்ள ஒவ்வொரு டாலரையும் எடுத்து கிராண்ட் குழும பங்குகளில் முதலீடு செய்ய சொன்னேன். நான் கணக்கை சரிபார்த்தபோது எங்களிடம் 2 லட்சம் யுவான் மட்டுமே இருந்தது. இது பெரிய லாபம் ஈட்ட போதுமானதாக இல்லை. அப்போது என் போன் அதிர்ந்தது. சாரா எனக்கு 1 மில்லியன் யுவான் அனுப்பியிருந்தாள். அவளும் கிராண்ட் குழும பங்குகளை பற்றி அதே முடிவுக்கு வந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு லாபம் ஈட்டுவதில் ஆர்வமில்லை. அதற்கு பதிலாக அதை எப்படி வேண்டுமானாலும் முதலீடு செய்யும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தாள். அடுத்த 4 நாட்களுக்கு நான் மருத்துவமனையிலேயே தங்கி இடைவிடாமல் அரக்கர்களை வேட்டையாடினேன். அதன் முடிவில் நான் இறுதியாக 28வது நிலையை எட்டினேன். அந்த பயிற்சியின் போது எனக்கு ஒரு வெள்ளித்தர ஆயுதமும் கிடைத்தது. அதுதான் ஷேடோ பேட்டில் ஆக்ஸ். அதை அணிந்தவுடன் அது எனக்கு கூடுதலாக 50 புள்ளிகள் உடல் ஊடுருவல் திறனை வழங்கியது. மறுநாள் அதிகாலை மருத்துவமனையிலிருந்து எனக்கு மற்றொரு அவசர அழைப்பு வந்தது. சாமுவேல் மீண்டும் கோமா நிலைக்கு சென்று விட்டான் மற்றும் அவனது அனைத்து உயிர் அறிகுறிகளும் சரிந்து கொண்டிருந்தன. நான் விரைவாக அங்கு சென்று உடனடியாக போரை தொடங்கினேன். போர் தொடங்கிய தருணமே அரக்கன் முதலில் தாக்கி ஒரே அடியில் 150 சேதத்தை ஏற்படுத்தியது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. உயர் ரக எலைட் அரக்கன் முற்றிலும் வேறொரு நிலையில் இருந்தது. எனது தங்க டிராகன் கவசம் மற்றும் அழியாத உடல் திறமை இருந்தும் அது என்னை அவ்வளவு மோசமாக காயப்படுத்தியது. பிறகு எனது முறை வந்தது. நான் 200 சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் சக்தி வாய்ந்த தாக்குதலுடன் பதிலடி கொடுத்தேன். பலவீனம் ஒடுக்கும் திறனை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உயிர் பிழைக்க எனது மீளுருவாக்கத்தை நம்பி போர் மெதுவாக தொடர்ந்தது. நான் எப்படியோ போராடி வெற்றி பெற்றேன். அரக்கன் இறுதியாகச் சரிந்தபோது அது இதுவரை நான் பார்த்திராத ஒரு பொருளை கீழே போட்டது. இரத்தச் சிவப்பான முட்டைக்கு மேலே ஒரு வரி உரை மிதந்து கொண்டிருந்தது. பொரிப்பதற்கு எஞ்சியிருக்கும் நாட்கள். நான் அந்த இரத்தச் சிவப்பான முட்டையை உடனடியாக எனது பரிமாண பையில் சேமித்து வைத்தேன். அதே நொடியில் நிஜ உலகில் சாமுவேல் மெதுவாக தன் கண்களை திறந்தான். தன் சகோதரன் கண்விழிப்பதை பார்த்த ஒலிவியா மகிழ்ச்சியில் அழுது கொண்டே என் கையை இருக்க பற்றிக் கொண்டாள். ஆனால் நான் அவளை பார்த்தபோது ஏதோ ஒன்று என் இதயத்தை ஒரு கணம் துடிக்கச் செய்தது. புதிதாக ஒரு நோய் அரக்கன் தோன்றியிருந்தான். பெண்களுக்கான கோளாறு அரக்கன். நிலை 100. தலைவன் சண்டைக்கு தயார். இந்த நிலை ஒரு கடுமையான பிறவி இனப்பெருக்க கோளாறை உண்டாக்கி இயல்பான மனவாழ்க்கையை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. முற்காலத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சாபத்திற்கு ஆளானவர்களாகவே கருதப்பட்டனர். நவீன மருத்துவத்தில் கூட இதற்கு தீர்வு இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இதை குணப்படுத்துவது கடினமான காரியம் அல்ல. ஒரே பிரச்சனை என்னவென்றால் 100வது நிலை அரக்கனை வீழ்த்தும் அளவுக்கு நான் இன்னும் வலுப்பெறவில்லை. அப்போதுதான் அந்த அரக்கனுக்கு கீழே இருந்த சிறிய பச்சை நிற எழுத்துக்களை கவனித்தேன். ஒரு சிறப்பு கத்திதான் இந்த தலைவனின் பலவீனம் என்பதை அது வெளிப்படுத்தியது. அது ஏற்கனவே ஒலிவியாவை காயப்படுத்திய அதே கத்திதான். அதாவது அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய பிரத்யேக ஆயுதம் அது. ஆனால் உடனடியாக மற்றொரு பிரச்சனை என் நினைவுக்கு வந்தது. சண்டையை தூண்டாமல் அந்த கத்தியை நான் எப்படி பெறுவது? ஒருவேளை அதை பெற்றாலும் 100வது நிலை அரக்கனை என்னால் வீழ்த்த முடியாது. இப்போதைக்கு அந்த பிரச்சனையை தள்ளி வைப்பதே நல்லது. இதற்கிடையில் சாமுவேலின் அற்புதமான குணமடைதல் குறித்த செய்தி வணிக உலகில் காட்டுத்தீ போல பரவியது. கிராண்ட் குழுமத்தின் பங்குகள் உடனடியாக உயரத் தொடங்கின. சில நாட்களிலேயே உச்சத்தை எட்டின. நான் முதலீடு செய்த 1.2 மில்லியன் யுவான் இருமடங்காகி 2.4 மில்லியன் யுவானாக மாறியது. சாமுவேலின் உயிரை காப்பாற்றிய அந்த மர்மமான அதிசய மருத்துவர் பற்றி வணிக தலைவர்கள் பேசத் தொடங்கினர். எப்படியும் கோடீஸ்வரர்களுக்கு ஆரோக்கியத்தை விட முக்கியமானது எதுவுமில்லை. எல்லோரும் அந்த புகழ்பெற்ற மருத்துவரை தேடினர். ஆனால் யாராலும் என் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவும் திட்டத்தின் ஒரு பகுதிதான். என்னை பற்றிய விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பதாக சாமுவேலும் நானும் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்தோம். மற்றவர்களை விட ஒரு விஷயத்தை நான் நன்றாகவே புரிந்திருந்தேன். வெளிச்சத்திற்கு வராமல் அமைதியாக வலுப்பெறுவதே உயிர் வாழ்வதற்கான புத்திசாலித்தனமான வழி. எனக்கு நன்றி சொல்லும் விதமாக சாமுவேல் 1 மில்லியன் யுவானுக்கான காசோலையை என்னிடம் கொடுத்தார். பிறகு நீண்டகால வணிக கூட்டு எனும் மிகப்பெரிய திட்டத்தை முன்வைத்தார். பாரம்பரிய மருத்துவ பூங்காவை உருவாக்கி சுகாதாரத்துறையில் விரிவடைய கிராண்ட் குழுமம் எப்போதும் ஆர்வம் காட்டி வந்தது. வளர்ச்சிக்கு தகுந்த யோசனைகள் ஏதேனும் என்னிடம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். அவர் சொன்ன அந்த நொடியில் இரத்தச்சத்து சூப் செய்முறை என் நினைவுக்கு வந்தது. சிறிய மாற்றங்களுடன் இது சிறுநீரகங்களை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த ஆற்றலை மேம்படுத்தவும் ஒரு சிறந்த ஆரோக்கிய துணைப்பொருளாக மாறும். மிக முக்கியமாக இதை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடியும். சாமுவேல் அந்த இடத்திலேயே முடிவெடுத்தார். கிராண்ட் குழுமம் 49 விழுக்காடு நிதி வழங்கி 49 விழுக்காடு உரிமையை கொண்டிருக்கும். நான்
நான் சூத்திரத்தை கொடுத்து 51 விழுக்காடு உரிமையை தக்கவைப்பேன். அந்த தொழில் பூங்கா என் சொந்த ஊரில் அமைக்கப்படும். அதன் செயல்பாடுகள் முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த திட்டம் முழுவதும் ஒலிவியா என்னுடன் நேரடியாகவும் பணியாற்றுவார். அந்த தருணத்தில்தான் நான் அதிகாரப்பூர்வமாக உயர்நிதி உலகிற்குள் நுழைந்தேன். பல ஆண்டுகள் டெலிவரி டிரைவராக பணியாற்றிய பிறகு ஒரு கசப்பான உண்மையை நான் கற்றுக்கொண்டேன். கடினமாக உழைப்பவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்காக உழைத்தே தங்கள் வாழ்நாளை கழிக்கிறார்கள். முதலீட்டாளர்களுடன் மேஜையில் அமர்ந்திருப்பவர்களே உண்மையில் விளையாட்டை கட்டுப்படுத்துபவர்கள். இந்த வாய்ப்பு என் எதிர்காலத்தையே மாற்றும் வலிமை கொண்டது. 7 நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து சென்றன. நான் சுமந்து வந்த அந்த இரத்தச்சிவப்பு நிற முட்டை இறுதியாக பொரிக்க தயாரானது. திடீரென்று அது பொன்னிற ஒளியுடன் உடைந்து அழகான சிறிய பாண்டா ஒன்று என் முன்னே தோன்றியது. கோல்டன் டிவைன் பாண்டா, நிலை 1, HP 1000, தாக்குதல் 500, தற்காப்பு 500. அதன் முதல் திறன் ஃப்ரீஸ். இது ஒவ்வொரு தாக்குதலிலும் இலக்கை உறைய வைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. அதன் செயலற்ற திறன் வரும் அனைத்து பாதிப்புகளையும் 30 விழுக்காடு குறைத்தது. ஆனால் மிக அற்புதமான அம்சம் என்னவென்றால் அந்த பாண்டாவும் நானும் ஒரே ஆரோக்கிய அளவை பகிர்ந்து கொண்டோம். எங்கள் இருவரின் ஆரோக்கியமும் பூஜ்ஜியமான பிறகுதான் அந்த போர் முடிவுக்கு வரும். நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். இது எனக்கு இன்னொரு போர்வீரன் கிடைத்ததை போன்றிருந்தது. இப்போது எதிரி தனது முறை வரும்போது என்னையோ அல்லது என் செல்லப்பிராணியையோ மட்டுமே தாக்க முடியும். இது நான் பெரும் பாதிப்பை பாதியாக குறைக்கிறது. ஆனால் எங்கள் தாக்குதல் முறை வரும்போதெல்லாம் எதிரி எங்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. இதுவரை உயர்மட்ட அரக்கர்களை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று நான் நம்பினேன். ஏனெனில் நிலையை உயர்த்துவது கடினமாகிக் கொண்டே இருந்தது. கோல்டன் டிவைன் பாண்டா கிடைத்த பிறகு அனைத்தும் மாறிவிட்டன. அந்த நொடியிலிருந்து அதை விரைவாக உயர்த்துவதே எனது முதல் முன்னுரிமையாக இருந்தது. என் செல்லப்பிராணிக்கு தனி அனுபவ பட்டை இருந்தது. எனவே நான் ஈட்டிய ஒவ்வொரு அனுபவ புள்ளியும் நேரடியாக பாண்டாவுக்கு சென்றது. அதிர்ஷ்டவசமாக அது நிலை உயர என்னை விட மிக குறைந்த அனுபவமே தேவைப்பட்டது. 5 நாட்கள் இடைவிடாமல் அரக்கர்களை வேட்டையாடிய பிறகு நான் அதை நிலை 28க்கு உயர்த்தினேன். அது முடிந்தவுடன் நான் அவசரமாக வீட்டிற்கு சென்றேன். சாராவின் மார்பக புற்றுநோய் அரக்கர் படையில் அடுத்த தளபதியை சவாலுக்கு உட்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. போர் தொடங்கியது. முதலாளி முதலில் தாக்கியது. ஆனால் தாக்குவதற்கு முன்பே அது திடீரென உறைந்து நின்றது. என் கோல்டன் டிவைன் பாண்டாவின் ஃப்ரீஸ் திறன் செயல்பட தொடங்கியது. என் முறை வந்தபோது நான் நிழல் போர் கோடாரியால் முழு பலத்துடன் தாக்கி 200 புள்ளிகள் சேதத்தை ஏற்படுத்தினேன். பாண்டா உடனடியாக தனது தாக்குதலை தொடர்ந்து மேலும் 50 புள்ளிகள் சேதத்தை சேர்த்தது. எதிரியின் முறை வந்தபோது அது பாண்டாவை இலக்காக கொண்டது. அந்த தாக்குதல் 300 புள்ளிகள் சேதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பாண்டாவின் அதிக தாங்கும் திறன் காரணமாக அது எளிதாக சமாளித்தது. நூற்றுக்கணக்கான சுற்றுகள் நீடித்த போருக்கு பிறகு இறுதியில் நான் வெற்றியை பெற்றேன். ஆயிரக்கணக்கான தளபதி வீழ்ந்த அந்த நொடியிலேயே சாராவின் அருகில் அதைவிட பயங்கரமான ஒரு அரக்கன் தோன்றினான். மார்பக புற்றுநோய் அரக்கன் படையின் 10,000 தளபதி, நிலை 50 தலைவர் அரக்கன் போர் தொடங்க தயார். அதை தோற்கடித்தால் சாராவின் ஆயுள் மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்கும். இது சாதாரண பாஸ் அரக்கன் அல்ல. இது பாஸை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்ட தலைவர் அரக்கன். அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான தளபதியை தோற்கடித்ததற்காக எனக்கு பிக் பாக்கெட் என்ற புதிய திறன் கிடைத்தது. இதை நோய் அரக்கர்களிடம் மட்டுமே பயன்படுத்த முடியும். போரை தொடங்காமலே அவர்களிடமிருந்து ஒரு பொருளை திருட வாய்ப்பளிக்கும். இதன் சிக்கல் என்னவென்றால் இது 7 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த திறனை பார்த்தவுடன் ஒலிவியாவை சூழ்ந்துள்ள நிலை 100 பெண் நோய் அரக்கன் என் நினைவுக்கு வந்தது. இப்போது அதனுடன் போரிடாமலே அதன் பிரத்யேக பொருளை திருட வழி கிடைத்துவிட்டது. நேரம் வீணாக்காமல் நான் நேரடியாக பாரம்பரிய மருத்துவ பூங்காவிற்கு சென்றேன். நான் அங்கு சென்றபோது ஒலிவியா தனது அலுவலகத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். அவரை சாதாரணமாக வரவேற்றுவிட்டு நான் மறைமுகமாக அந்த அரக்கன் மீது பிக் பாக்கெட் திறனை இயக்கினேன். ஆச்சரியப்படும் விதமாக முதல் முயற்சியிலேயே அது வேலை செய்தது. ஆர்வத்துடன் திருடப்பட்ட பொருளை பார்த்தால் உள்ளே ஒரு காய்ந்த வாழைப்பழம் இருந்தது. நம்ப முடியாமல் நான் அதை வெறித்து பார்த்தேன். நிஜமாகவே நிலை 100 அரக்கன் காய்ந்த வாழைப்பழத்தையா தருகிறது? 7 நாட்களுக்கு ஒருமுறை கிடைக்கும் எனது வாய்ப்பு வீணாகிவிட்டது. இப்போது கூல்டவுன் முடியும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. 7 நாட்களுக்கு பிறகு ஜெசிகா எனக்கு அழைத்தார். அவர் மிகவும் சங்கடப்பட்டு வார்த்தைகளை சொல்ல தடுமாறினார். இறுதியில் தனக்கு மீண்டும் மூலம் ஹெமராய்ட்ஸ் நோய் வந்திருப்பதாக ஒப்புக்கொண்டார். வலி தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் மருத்துவமனைக்கு செல்ல அவர் கூச்சப்பட்டார். நான் உடனே அவரை சென்று பார்க்க கிளம்பினேன். நான் அவரை பார்த்த அந்த நொடியில் அந்த பழக்கமான நோய் அரக்கன் மீண்டும் தோன்றியது. மூல நோய் அரக்கன், நிலை 15, சாதாரண அரக்கன். உள்ளூர் மசாஜ் செய்த பிறகு போர் தொடங்கலாம். இப்போது நான் சங்கடமாக உணர்ந்தேன். நான் தயங்குவதைக் கண்டு ஜெசிகா தலைகுனிந்தார். அவரது கன்னங்கள் சிவந்தன. என் நிலைமை உண்மையிலேயே அவ்வளவு மோசமா என்று அவர் மென்மையாக கேட்டார். முதலில் என்னை நீங்கள் பரிசோதிக்க வேண்டுமா? நான் தொண்டையை செருமிக் கொண்டு பதில் அளித்தேன். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த ஒரு சிறப்பு மசாஜ் நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று கேட்டதும் அவர் பெருமூச்சு விட்டு நிம்மதியடைந்தார். நாணத்துடன் புன்னகைத்து, மசாஜ் செய்தால் குணமாகும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்றார். அதை சொல்லிவிட்டு அவர் மெதுவாக என் கையை பிடித்து தனது படுக்கையறைக்கு அழைத்துச் சென்றார். சிறிது நேரத்தில் போர் தொடங்கியது. பல சுற்று சண்டைக்கு பிறகு நான் அந்த மூல நோய் அரக்கனை முற்றிலுமாக அழித்தேன். போர் முடிந்த அந்த நொடியே ஜெசிகாவின் வலி உடனடியாக மறைந்தது. அவள் என்னை பார்த்த விதம் முற்றிலும் மாறியது. சிறிது தயங்கிய பிறகு அவள் ஒரு முடிவுக்கு வந்ததாக தோன்றியது. அவள் நடந்து வந்து என் இரு கைகளையும் மென்மையாக பற்றிக்கொண்டு மெதுவாகச் சொன்னாள், எனக்கு உன்னை ரொம்ப நாளா பிடிக்கும். உனக்கு ஏற்கனவே காதலி இருக்கிறாள் என்று தெரியும். இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் இன்னொருத்தியாக இருக்கட்டுமா? நான் எந்த தயக்கமுமின்றி அவளை மறுத்துவிட்டேன்.
ஆச்சரியமாக அவள் கோபப்படவோ அல்லது கலாட்டா செய்யவோ இல்லை. அதற்கு பதிலாக அவள் அன்பாக புன்னகைத்து, சரி, நாம் இனி நல்ல நண்பர்களாகவே இருப்போம். அது சரிதானே என்றாள். நான் தலையசைத்து ஒப்புக்கொண்டேன். ஆனால் நாங்கள் அதற்கு மேல் பேசுவதற்குள் திடீரென என் போன் ஒலித்தது. அது சாராவிடமிருந்து வந்தது. நான் அழைப்பை எடுத்த அடுத்த நொடியே என் முகம் இறுகி போனது. அவள் வீட்டிற்கு அழைக்கப்படாத விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார். அவர் டேவிட் வாக்கர். பல ஆண்டுகளுக்கு முன்பே இரு குடும்பத்தாரும் சேர்ந்து எதிர்காலத்தில் அவரும் சாராவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று வாய்மொழி ஒப்பந்தம் செய்திருந்தனர். ஆனால் சாராவுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது தெரிந்ததும் டேவிட் உடனே நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொள்ள விரும்பினான். சாரா இறந்துவிட்டால் இந்த ஒப்பந்தம் தானாகவே முடிந்துவிடும் என்று கூறி அவன் குடும்பத்தினர் அவனை தடுத்தனர். இப்போது அவள் முற்றிலும் குணமடைந்து விட்டாள் என்று தெரிந்ததும் வெட்கமே இல்லாமல் மீண்டும் அவளை திருமணம் செய்ய அவளது வீட்டிற்கு வந்திருக்கிறான். அதை கேட்ட அடுத்த நொடியே நான் என் காரில் ஏறி நேராக லேக்சைட் மேனருக்கு சென்றேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பாவியை அடித்து நொறுக்க வேண்டும் என்று தோன்றியது. நான் உள்ளே நுழைந்ததும் டேவிட் அங்கே நிற்பதை கண்டேன். அவன் உடல் முழுவதும் நோய்க்கிருமி அரக்கர்களால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. போலி உறுப்பு அரக்கன், நிலை 100, சிறப்பு நோய்க்கிருமி அரக்கன், போரிட தயார். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. இவ்வளவு இருந்தும் அவன் ஒரு பெரிய வீரன் போல பந்தா காட்டிக் கொண்டிருந்தான். டேவிட் என்னை பார்த்து முறைத்துக் கொண்டு கத்தினான். எதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நான் என் வருங்கால மனைவியை பார்க்க வந்திருக்கிறேன். இதில் உனக்கென்ன பிரச்சனை? பிறகு அவன் ஒரு வங்கி அட்டையை எடுத்து என் பக்கம் நீட்டினான். அவளுடன் நீ செலவழித்த நேரத்திற்கு இதை ஒரு கூலியாக நினைத்துக்கொள். இந்த அட்டையில் 5 மில்லியன் யுவான் இருக்கிறது. இதை வாங்கிக் கொண்டு அவள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடு. டேவிட்டை பற்றி சாரா ஏற்கனவே என்னிடம் எல்லாம் சொல்லியிருந்தாள். அவன் அந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ரவுடி. அவன் குடும்பம் பல ஆண்டுகளாக ஊழல் அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு சாமானிய மக்களை நசுக்கி வந்தனர். அவன் வளர்ந்த பிறகு அந்த மாவட்டமே அவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தது. பல பாதிக்கப்பட்டவர்கள் வாக்கர் குடும்பத்தை நீதிமன்றத்திற்கு இழுக்க முயன்றனர். ஆனால் அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பல வழக்கறிஞர்கள் ஏற்கனவே அவர்கள் சம்பள பட்டியலில் இருந்தனர். ஒவ்வொரு வழக்கிலும் ஒரே முடிவுதான் கிடைத்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தோற்றுப்போனார்கள். அதன் பிறகு வாக்கர் குடும்பத்தினர் அவர்கள் வாழ்க்கையை இன்னும் மோசமாக்கினர். இறுதியில் அந்த மாவட்டத்திலிருந்த அனைவரும் வாய் திறக்கவே பயந்தனர். சாரா அப்பகுதியின் மிக அழகான பெண்களில் ஒருவராக அறியப்பட்டால் டேவிட் அவளை ஆரம்பத்திலிருந்தே விரும்பினான். தன் குடும்ப செல்வாக்கை பயன்படுத்தி அவன் கார்ட்டர் குடும்பத்தை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினான். ஆனால் அவளுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்தவுடன் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்ய அவன்தான் முதலில் குரல் கொடுத்தான். அப்போது அவன் குடும்ப நிறுவனம் பங்குச்சந்தையில் நுழைய தயாராகிக் கொண்டிருந்ததால் எந்த சர்ச்சையையும் அவர்கள் விரும்பவில்லை. இப்போது அவள் குணமடைந்த பிறகு அவளை மீண்டும் சொந்தமாக்க அவன் ஊர்ந்து வந்திருக்கிறான். டேவிட் வங்கி அட்டையை மேஜையில் வீசி, ஏன் இன்னும் அங்கே நிற்கிறாய் என்று கத்தினான். பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பு. நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வெளியில் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் ஒரு ஆபத்தான திட்டம் உருவாக தொடங்கியிருந்தது. என் பரிமாண பையை கொண்டு நான் அவனை கொன்று உடலை மறைத்து அவன் வந்ததற்கான தடயமே இல்லாமல் செய்திருக்க முடியும். அவனை போன்ற ஒருவனுக்கு உடனடி மரணம் என்பது மிக மென்மையான தண்டனையாக இருந்திருக்கும். அப்போது ஒரு யோசனை என் மனதில் தோன்றியது. நான் உடனடியாக அவனது போலி உறுப்பு அரக்கனை சவால் செய்தேன். அது 100வது நிலையில் இருந்தாலும் நான் கவலைப்படவில்லை. சிறப்பு உயர்நிலை அரக்கர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் உண்மையில் அப்படி இருப்பதில்லை என்பதை நான் முன்பே கற்றிருந்தேன். நான் வீழ்த்திய அதிர்ஷ்ட அரக்கனைப் போலவே அதுவும் இருந்தது. நிச்சயமாக அந்த போலி உறுப்பு அரக்கன் சில நொடிகளில் வீழ்ந்தது. அது மறைந்த கணமே டேவிட்டின் முகம் பேய் போல வெளுத்தது. அவன் தன் கீழ் முதுகை பிடித்துக்கொண்டு தரையில் விழுந்து வலியால் துடித்தபடி அலறினான். சாரா பதற்றத்துடன் என்னை பார்த்தாள். நீ அவனுக்கு என்ன செய்தாய்? நான் தோள்களை குலுக்கி ஒன்றுமே தெரியாதது போல் நடித்தேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ ஒரு அதிசய மருத்துவர் அல்ல. உண்மையில் நான் என்ன செய்ய நினைத்தேனோ அதை சரியாக செய்து முடித்திருந்தேன். நான் நிதானமாக ஆம்புலன்ஸை அழைத்தேன். அந்த காடையன் அவ்வளவு எளிதில் இறந்துவிட நான் அனுமதிக்கப் போவதில்லை. அப்படியே சாராவை தூக்கிச் செல்லும் டேவிட்டின் முயற்சி ஒரு சண்டை கூட இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. உண்மையான பிரச்சனை இப்போதுதான் தொடங்குகிறது என்பதை நான் உணரவில்லை. மறுநாள் காலை டேவிட் மருத்துவமனை படுக்கையில் அரை உயிரோடு படுத்தபடி பல்லை கடித்துக்கொண்டு முணுமுணுத்தான். இது சாத்தியமே இல்லை. அந்த அறுவை சிகிச்சைக்காக நான் 2 மில்லியன் யுவான் செலவு செய்தேன். எல்லாம் எப்படி இப்படி மறைந்திருக்க முடியும்? அவன் உடனடியாக தன் தந்தை ரிச்சர்ட் வாக்கரை அழைத்தான். ஆரம்பத்தில் தன் மகன் என்ன சொல்கிறான் என்று ரிச்சர்ட்டால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் முழு கதையையும் கேட்ட பிறகு அவன் அவசரமாக சிட்டி ஃபர்ஸ்ட் மருத்துவமனைக்கு ஓடினான். டேவிட் அவனது ஒரே மகன் மற்றும் வாக்கர் குடும்பத்தின் எதிர்காலமாவான். அனைத்தையும் யோசித்து பார்த்த பிறகு ரிச்சர்ட் ஒரு விசித்திரமான ஒற்றுமையை கவனித்தார். சிறிது காலத்திற்கு முன்பு சாமுவேல் கிராண்ட் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது ஒரு மர்ம மருத்துவர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார். அதன்பின் சாராவுக்கு இருந்த மார்பக புற்றுநோய் எப்படியோ குணமாகிவிட்டது. இப்போது டேவிட்டின் செயற்கை உறுப்பு என்னை சந்தித்த உடனே மர்மமான முறையில் மறைந்துவிட்டது. இவை அனைத்தும் உண்மையிலேயே தற்செயலான நிகழ்வுகளா? அவர் யோசிக்க அவரது முகம் பிரகாசமடைய தொடங்கியது. உண்மை என்னவென்றால் ரிச்சர்ட் தானாகவே கடைசி நிலை கல்லீரல் புற்றுநோயால் ரகசியமாக பாதிக்கப்பட்டிருந்தார். பங்குச்சந்தையில் உள்ள தனது நிறுவனத்தின் நிலையை தக்கவைக்க அவர் தனது குடும்பத்திடம் கூட இதை சொல்லவில்லை. பல ஆண்டுகளாக ஒரு தனிப்பட்ட மருத்துவரின் உதவியுடன் அவர் எப்படியோ உயிர் பிழைத்திருந்தார். ஆனால் அவரது காலம் முடிந்து வருகிறது என்பது அவருக்கு தெரியும். நோய் மோசமடைந்து கொண்டே சென்றால் அவர் தனது பேரப்பிள்ளையை பார்க்கும் வரை கூட வாழ முடியாது. சாமுவேலின் அற்புதமான குணமடைதலை பற்றி அவர் கேள்விப்பட்டபோது அந்த மர்மமான அதிசய மருத்துவரை தேடி பெரும் பணத்தை செலவழித்தார். ஆனால் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. இறுதியில் விதி வாக்கர் குடும்பத்தை கைவிட்டுவிட்டது என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்போது நம்பிக்கை திடீரென திரும்பி வந்துள்ளது. இதற்கிடையில் தனது தந்தை தனக்காக பழிவாங்கப் போகிறார் என்று டேவிட் நினைத்தான். மகிழ்ச்சியில் அவன் பல வேன்களில் ஆட்களை அழைத்துக் கொண்டு ரிச்சர்ட்டுடன் நேராக லேக்சைட் மேனருக்கு சென்றான். அதே நேரத்தில் சாமுவேலிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நாங்கள் இணைந்து உருவாக்கிய பாரம்பரிய மருத்துவ தொழில் பூங்கா பிராந்தியத்தின் சிறந்த 10 நிறுவனங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு பரவியதும் நிறுவனத்தின் பங்கு விலை உயர்ந்தது மற்றும் பாரம்பரிய மருத்துவம் இணையத்தில் மிக முக்கியமான விவாதமாக
காரணமாக மாறியது. இந்த வெற்றியால் உற்சாகமடைந்த சாமுவேல் தனது நன்றியை தெரிவிக்க நேரில் வர முடிவு செய்தார். இந்த முறை அவர் தனது தங்கையான ஒலிவியாவையும் உடன் அழைத்து வருகிறார். நான் மறுக்க எந்த காரணமும் இல்லை. எப்படியும் ஒலிவியா சாராவின் நெருங்கிய தோழி என்பதால் அவர்களை ஒன்றாக சந்திப்பது இயல்பானதாகவே இருந்தது. நான் போனை வைத்த அடுத்த நிமிடம் கதவு மணி அடித்தது. என்னால் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. நான் கதவை திறந்தவுடன் டேவிட் கோபத்துடன் உள்ளே நுழைந்தான். இரட்டை மேற்கோள் குறி. நேற்று நடந்ததில் உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று அவன் கத்தினான். இன்று உன்னை முழங்காலிட வைத்து மன்னிப்பு கேட்க வைக்கவில்லை என்றால் நான் டேவிட் வாக்கர் இல்லை. நான் சற்றும் அசரவில்லை. எனக்கு எதிராக அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அமைதியாக நான் பதிலளித்தேன். இரட்டை மேற்கோள் குறி. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? என்னை என்னவென்று நினைக்கிறாய்? மைல்களுக்கு அப்பால் இருந்து உனது செயற்கை உறுப்பை மறைக்கச் செய்யும் ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா? நான் பேசி முடித்ததும் தவறு செய்துவிட்டதை உணர்ந்தேன். டேவிட்டின் கண்கள் விரிந்தன. பாவி என்று அவன் கத்தினான். எனது செயற்கை உறுப்பு மறைந்ததை நான் உன்னிடம் சொல்லவே இல்லையே. அப்படியென்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வார்த்தைகள் வெளிவந்ததும் ரிச்சர்ட் வாக்கரின் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்தது. அந்த நொடியில் இத்தனை நாட்களாக அவர் தேடிக்கொண்டிருந்த மர்மமான அதிசய மருத்துவர் நான்தான் என்று அவர் கிட்டத்தட்ட உறுதியாக நம்பிவிட்டார். இதற்கிடையில் டேவிட் தான் அழைத்து வந்த அடியாட்களுடன் நேராக என் மீது பாய்ந்தான். ஆனால் அவன் என்னை தொடுவதற்கு முன்பே ரிச்சர்ட் முன்னே வந்து அவனை பலமாக அறைந்தார். அதில் அவன் பின்னோக்கி தடுமாறினான். முற்றிலும் திகைத்து போன டேவிட், அப்பா, நான் உங்கள் மகன். அவன் தான் என்னிடம் வம்பு செய்தான் என்று கத்தினான். அவன் நேராக என்னை நோக்கி விரல் நீட்டினான். ரிச்சர்ட் கோபத்தில் வெடித்தார். முட்டாளே, அந்த தெய்வீக மருத்துவரை அவமதிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீ செய்ததற்கு ஒரு அறை போதாது. புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட ஒருவர் எத்தகைய சக்தி வாய்ந்தவர் என்பதை ரிச்சர்ட் சரியாக புரிந்திருந்தார். அவரை போன்ற ஒரு மனிதனுடன் ஒப்பிடும்போது வாக்கர் குடும்பம் ஒன்றுமே இல்லை. நானே பழிவாங்க முடிவு செய்தால் அவரது மகனால் தப்ப முடியாது. எனவே என் மன்னிப்பை பெறுவதற்காக டேவிட்டை தானே தண்டிப்பதாக ரிச்சர்ட் முடிவு செய்தார். இந்த முடிவே வாக்கர் குடும்பத்தின் முழு வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் என் அடையாளத்தை எப்படி கண்டுபிடித்தார் என்று என்னால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் டேவிடுக்கு ஒரு பாடம் கற்பிக்க மட்டுமே நினைத்தேன். ஆனால் இப்போது என் ரகசியம் ஆபத்தில் இருப்பதால் எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க முழு வாக்கர் குடும்பத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். அப்போது மற்றொரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. எனது பரிமாண சேமிப்பு ஏற்கனவே நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்படியே எதிரிகளை அகற்றி வந்தால் கடைசியில் எனக்கு இடம் இல்லாமல் போய்விடும். நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது நான் கோபமாக எதிர்வினையாற்றவில்லை என்பதை ரிச்சர்ட் கவனித்தார். அவர் உடனடியாக மண்டியிட்டார். தெய்வீக மருத்துவரே, சாமுவேல் கிராண்டை மரண விளிம்பிலிருந்து காப்பாற்றியது நீங்கள்தான் என்று எனக்கு தெரியும். நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னையும் காப்பாற்றுங்கள். என் மகன் உங்களை அவமதித்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி. பிறகு அவர் டேவிட்டையும் தன் அருகில் கட்டாயப்படுத்தி மண்டியிட வைத்தார். இருவரும் தலைகுனிந்து மன்னிப்பு கோரினர். அவர்களின் செயல் என்னை அமைதிப்படுத்துவதற்கு பதிலாக இன்னும் கோபப்படுத்தியது. இந்த முட்டாள் அனைவரின் முன்னிலையிலும் என் அடையாளத்தை உரக்க கூறிக்கொண்டிருந்தான். என் ரகசியம் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அவ்வளவு ஆபத்து அதிகரிக்கும். வாக்கர் குடும்பத்தை அமைதியாக எப்படி ஒழிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது மீண்டும் கதவு மணி அடித்தது. சரியான நேரத்தில் சாமுவேலும் அவனது தங்கை ஒலிவியாவும் வந்திருந்தனர். ரிச்சர்ட்டும் டேவிட்டும் என் வீட்டு வாசலில் மண்டியிட்டு இருப்பதைக் கண்டதும் இருவரும் குழப்பத்தில் உறைந்து நின்றனர். சாமுவேல், இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கத் தொடங்கினான். அவர் பேசி முடிப்பதற்குள் ஒலிவியா விரைவாக அவரது கையை பிடித்து அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தாள். சாராவின் நெருங்கிய தோழியாக வாக்கர் குடும்பத்தினர் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். சூழல் மிகவும் பதற்றமாக இருப்பதை பார்த்த நான் வாக்கர் குடும்பத்தை முதலில் அனுப்பி வைப்பதே சிறந்தது என்று முடிவு செய்தேன். இந்த உரையாடலை இதோடு முடித்துக் கொள்வோம் என்று நான் கூறினேன். ஆனால் நான் பேசி முடிப்பதற்குள் ரிச்சர்ட் குறுக்கிட்டார். தெய்வீக மருத்துவரே, தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள். நான் நீண்ட நாட்களாக இறுதிக்கட்ட கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு சாமுவேல் கிராண்டை காப்பாற்றியது நீங்கள்தான் என்று எனக்கு தெரியும். அவர் பேசும்போதே நேராக சாமுவேலை சுட்டிக்காட்டினார். அந்த வார்த்தைகள் வந்தவுடன் சாமுவேலின் முகம் மாறியது. என் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருப்பதாக அவர் உறுதியளித்திருந்தார். ஆனால் இப்போது எல்லாம் வெளிப்பட்டுவிட்டது. நான் மனதிற்குள் பெருமூச்சு விட்டேன். ரிச்சர்ட் வாக்கரை போன்ற புத்திசாலி மனிதர் எப்படி இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான தவறை செய்தார் என்பது எனக்கு புரியவில்லை. அந்த தருணத்திலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எந்த காரணத்தை கொண்டும் வாக்கர் குடும்பத்தை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கவிடக்கூடாது. நான் அவர்களை கவனிக்காமல் விட்டால் சீக்கிரம் அவர்கள் என்னை அழித்து விடுவார்கள். தரையில் முழங்காலிட்டு இருந்த டேவிட் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். சிறு வயது முதலே அவனது தந்தைதான் அவனது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வந்திருந்தார். ஆனால் இன்று அதே மனிதர் ஒரு பிச்சைக்காரனைப் போல என் முன்னால் மண்டியிட்டு கிடந்தார். அதைவிட மோசமாக தனது தந்தை கல்லீரல் புற்றுநோயால் சாகப்போகிறார் என்பதை டேவிட் இப்போதுதான் முதல் முறையாக கேட்டான். சாமுவேல் நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் சரி, என்னுடைய திறமைகள் கொண்ட ஒருவருக்கு முன்னால் அவர் வெறும் சாதாரண மனிதர்தான். என் அடையாளத்தை மறைத்தது சரியான முடிவாக இருந்தது. ஆனால் வாக்கர் குடும்பம் தெய்வீக மருத்துவரை மிரட்டி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. மண்டியிட்டிருக்கும் ரிச்சர்டை பார்த்த நான் இப்போது பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன். உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன், ஆனால் முதலில் அக்குபஞ்சர் செய்ய வேண்டும் என்று அமைதியாக சொன்னேன். உள்ளே வாருங்கள். ரிச்சர்ட்டின் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்தது. டேவிட்டை வெளியே விட்டுவிட்டு அவர் என்னை பின்தொடர்ந்து அறைக்குள் வந்தார். அக்குபஞ்சர் ஊசிகளை செலுத்தியவுடன் அவரது உடலில் இருந்த கல்லீரல் புற்றுநோய் அரக்கனுடன் நான் போரிடத் தொடங்கினேன். அந்த அரக்கன் 2 சுற்றுகள் கூட தாக்குப்பிடிக்கவில்லை, உடனே அழிந்து போனான். அது இறந்த கணமே ரிச்சர்ட் தனது உடல் முழுவதும் ஒரு கதகதப்பை உணர்ந்தார். அவர் திகைத்துப் போனார். 2 நிமிடங்கள் கூட ஆகவில்லை, ஆனால் முடிவுகள் இப்போதே தெரிந்துவிட்டன. தெய்வீக மருத்துவரின் சக்தி அவர் நினைத்ததை விட பயங்கரமாக இருந்தது. நான் கல்லீரல் புற்றுநோய் படையின் முன்னாள்
முன்னணியை மட்டுமே அழித்தேன் என்பது அவருக்கு தெரியாது. அவரது உடலில் இன்னும் எண்ணற்ற வலிமையான அரக்கர்கள் ஆழத்தில் காத்திருக்கிறார்கள். அவரது புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்துவது மிகவும் கடினமான காரியம். அவன் கிளம்புவதற்கு முன் நான் அவன் கண்களை பார்த்து எச்சரித்தேன், இதை நினைவில் கொள். உனது உடல்நிலையை நான் தற்காலிகமாக மட்டுமே சரிசெய்துள்ளேன். நீ முழுமையாக குணமடைய நீண்டகால சிகிச்சை தேவைப்படும். இன்று நடந்தது நம்மிடையே மட்டுமே இருக்க வேண்டும். எனது அடையாளம் வெளியே தெரிந்தால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். இரட்டை மேற்கோள் குறி. ரிச்சர்ட் கழுத்து ஒடிந்து விடுமோ என்று சொல்லும் அளவிற்கு வேகமாக தலையை ஆட்டினான். தெய்வீக மருத்துவரே, கவலைப்படாதீர்கள். என் உயிரை போனாலும் உங்கள் அடையாளத்தை நான் யாரிடமும் காட்டிக் கொடுக்க மாட்டேன். அவனை பொறுத்தவரை பிழைப்பதற்கான கடைசி நம்பிக்கை நான்தான். வாக்கர் குடும்பத்தினர் சென்ற பிறகு நான் சாமுவேலிடம் திரும்பி மன்னிப்பு கேட்டேன். உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். அவன் பதில் சொல்வதற்குள் ஒலிவியா வேகமாக முன்னால் வந்தாள். இரட்டை மேற்கோள் குறி. அவர் நிஜமாகவே டேவிட் வாக்கர்தானா என்று அவள் கேட்டாள். நான் தலையசைத்தேன். ஆம், சாரா அவனை குறித்து எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டாள். அவனை போன்றவர்கள் மற்றவர்களை தொடர்ந்து காயப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. இரட்டை மேற்கோள் குறி. சாமுவேல் குழப்பமடைந்த நிலையில் காணப்பட்டான். வாக்கர் குடும்பம் செய்த காரியங்கள் பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஒலிவியா பெருமூச்சு விட்டு, வாக்கர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக செய்த அனைத்து குற்றங்கள், ஊழல்கள் மற்றும் அக்கிரமங்கள் பற்றி ஆரம்பத்திலிருந்து அவனிடம் கூறத் தொடங்கினாள். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு சாமுவேல் ஆத்திரமடைந்தான். யாராவது இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு செல்ல முடியும் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவனது கோபத்துடன் இது என் மீதுள்ள விசுவாசத்தை நிரூபிக்க கிடைத்த சரியான வாய்ப்பு என்பதையும் அவன் உணர்ந்தான். நாட்டின் மிக சக்திவாய்ந்த தொழிலதிபர்களில் ஒருவனான அவனுக்கு ஒரு சிறிய மாவட்டத்தின் குற்ற பின்னணி கொண்டவனை ஒழிப்பது எளிதான காரியம். என்னை நோக்கி உங்களுக்கு விருப்பமென்றால் என் தொடர்புகளை பயன்படுத்தி அவர்களை ஒழித்து விடுகிறேன் என்றான். நான் சிறிது நேரம் யோசித்தேன். அது மோசமான யோசனையல்ல. வாக்கர் குடும்பத்தில் ஆட்கள் அதிகம். அவர்களை தனியாக கையாள்வது எளிதல்ல. முக்கியமாக ரிச்சர்ட் வாக்கர் என் அடையாளத்தை வெளியே சொல்லும் முன்பே அவனை விரைவில் தடுத்து நிறுத்த வேண்டும்.